திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்குசீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான், எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி சேர்த்துவாம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக சைவத் திருமுறைகளிலே 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு அடியேனுக்கும் வாய்ப்பளித்த அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஞானம் ஐயா அவர்களே, இவ்வுரையை கேட்க ஆவலோடு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, திருத்தொண்டர் புராணத்தினை சனிக்கிழமை தோறும் சிந்தித்து வந்தோம். சென்ற வகுப்பு 16 நவம்பரில் நடந்தது. அதற்கப்புறம் ஒரு சின்ன இடைவெளி. அப்புறம் இப்போ தான் தொடங்கக்கூடிய சூழ்நிலை. அடியனுடைய உடல்நிலை சற்று சரியில்லாத காரணத்தினாலே மருத்துவர்களுடைய அந்த ஆலோசனை பேரில் இந்த இடைவெளி அமைந்தது. அது நம்ம கையில் எதுவும் இல்லை இல்லையா? மேகண்டார் சொல்வது போல மாயா இயந்திர தனு, இந்த ஒரு இயந்திரம் எப்போ பழுது போகும்னு தெரியாது. சாதாரண ஒரு வண்டியாக இருந்தால் இதை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை 3 மாதமோ 6 மாதமோ போய் சர்வீஸுக்கு விடுங்கன்னு சொல்லலாம். நம்ம இதில் என்ன பண்ணுறது? உணவு போன்ற தொழில் அதிலெல்லாம் கட்டுப்பாடாக இருக்கணுமே தவிர, எல்லாற்றையும் மீறி எனையாலும் ஈசன் செயல் என்று ஔவையார் கூறுவது போல தான். அதுவும் ஐயா சொல்லிகிட்டே இருந்தார், தடுத்தாட்கொண்ட புராணம் வருவதற்கு முன்பு இப்படி ஆயிடுச்சு, தடுத்தாட்கொண்ட புராணம் வருவதற்கு முன்னாடி இப்படி ஆயிடுச்சுன்னு நம்முடைய நிறுவனர் ஐயா அவர் சொல்லுவார்கள். இன்னும் ஒரு 6 பாட்டு இருக்குது, திருக்கூட்ட சிறப்புலேயே இருக்கிறது. பெருமக்களே, நாம் பாயிரத்தில் பார்த்துட்டு வரும்பொழுது திருமலையினுடைய சிறப்பு, திருநகரச் சிறப்பு, அதில் மனுநீதி சோழனுடைய அந்த வரலாறு எல்லாம் பார்த்தோம். அடுத்து தடுத்தாட்கொண்ட புராணத்துக்கு முன்னாடி சேக்கிழார் பெருமான் அடியார் பெருமக்களுடைய சிறப்பு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், நூலே திருத்தொண்டர் புராணம். அப்போ அங்கே தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக எல்லா அடியார்களுக்கும் பொருந்தும். சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால், தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவனடியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைக்கிறார் இல்லையா, அவர் வணங்காமல் போயிடல. சில பேர் அதுதான் சொல்லிடுறாங்க, அவர் திமிரு அவருக்கு இல்லை, அவர் சுந்தரர் கும்பிடணுமா நினைக்கிறாரு, அப்படியே போயிடுற, அவர் தான் தம்பிழான் தோழனாச்சேன்றாங்க. சேக்கிழார் தெளிவாக சொல்கிறார், இவர்க்கு யான் அடியனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பற்றி நின்றாள். ஐயோ, இவங்களுக்கெல்லாம் அடியனாக நான் எப்போ வருவது? இவங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படல, இவர்களுக்கு அடியனாக நான் வரக்கூடிய நாள் எப்போ இருக்குமோ தெரியலையே, நமக்கு அந்த தகுதியே இல்லையே என்று இப்போ பெரியவங்களாம் இருந்தால் நம்ம ஒதுங்கி போகிறோம் இல்லையா? இப்போ மகாசன்னிதானம் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல அப்படியே நம்மளுடைய அந்த நடை மாறும். ஒரு பணிவோடு அப்படியே வணங்கி அப்படி போயிடுவாங்க. மடத்துலலாம் போனால் அது இன்னும் சரியாக இருக்கும். அதுபோல் பெரியவங்க அடியார்களாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சுந்தரர் அப்படி போகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதை விரண்மிண்டர் தவறாக புரிஞ்சுக்கிறார். அப்புறம் தான் திருத்தொண்டர் தொகை வருதுன்னு பார்க்குறோம். நமக்கு முன்னே நம்ம சொல்லியிருக்கோம், தொகை வகை விரியாக பார்த்தால் சுந்தர பெருமான் பாடிய திருத்தொண்டத் தொகை என்பது தொகை. 11ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி என்பது வகை. விரிநூலாகத்தான் சேக்கிழார் பெருமான் அவருடைய நாயன்மாருடைய வரலாற்றை சொல்கிறார். சொல்லும் பொழுது இதில் கூட நிறைவு பாடலில் சொல்லுவார், நானா சொல்லலைன்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொன்னாரோ, அதாவது பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்துட்டார் இல்லையா, அப்புறம் அவரே பாடலாம், எனக்கு அடி எடுத்து கொடுத்துட்டார் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதெல்லாம் கிடையாது. சுந்தரர் எப்படி பாடினாரோ அவருக்கு ஒரு வழித்தொண்டன் போலத்தான் அடியாருடைய பெருமையை நான் சொல்கிறேன், சொல்லவும் தகையதோ, எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலையே என்று இதை பாடிய சேக்கிழாரே சொல்கிறார் என்று சொன்னால், அதை எடுத்து சொல்வதற்கெல்லாம் நமக்கு எந்த அளவில் தகுதி இருக்குதோ தெரியல. பெருமானுடைய திருவருள் தான். ஞானசம்பந்த பெருமான் திரு இளம்பயங்கோட்டூரில் பாடுவது போல அருமையான தலம், அருமையான பதிகம். அவரே சொல்கிறார்,
நான் பாடியதெல்லாம் வந்து எனதுரை அல்ல, அது தனதுரை, பெருமானுடைய உரை. எனதுரை தனதுரையாக என்று அந்த பதிகம் முழுக்க பாடுகிறார் என்று சொன்னால் எல்லாமே பெருமானுடைய திருவருளும் குருவருளும் என்று சொல்லி, பெருமக்களே, திருக்கூட்டச் சிறப்பிலே 11 பாடல்கள் இருக்கு. நம்ம சென்ற வகுப்பு கடைசி வகுப்பாக இருக்கக்கூடிய அந்த நவம்பரில் பார்க்கும் பொழுது 5வது பாடல் வந்து நிறைவு செய்தோம். 5வது பாட்டு, அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர் இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். பெருமான சொல்லும்பொழுது முதல்ல அத்தர் அப்படின்றார். எப்படி திருக்கலிற்றுப்படியார்ல அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று சொல்றாங்க இல்லையா? பெருமான் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா எல்லாம். அதுதான் அப்பர் வந்து சொல்றார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, எல்லாம் நீதான் பெருமானே என்று பாடுகிறார்னு பார்க்கும். அப்படிப்பட்ட அத்தர் வேண்டி முன் ஆண்டவர், பெருமானுடைய விருப்பத்தினாலே முன்னே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அவங்க தான் வந்து அடியார் பெருமக்களா. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்வது போல பெருமானுடைய அருளால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மெய்யடியார்கள் தான் வந்து தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களுடைய தன்மை சொல்கிறார். அன்பினால் மெய்த்தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார். அந்த பாட்டு வந்து இந்த குறிப்பில் இருக்காது, இன்னைக்கு கொடுத்தது இருக்காது, அது அப்போ முன்ன கொடுத்தது. அது சும்மா சொல்லி அடுத்து நம்ம மெய்த்தழைத்து விதிர்ப்புறு சிந்தையார்னு சொன்னால் மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா? மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்துன்னு சொல்கிறார் பாருங்க. அங்கே போகும்போதே ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இது முக்கியமாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புதங்களிலேயே அவர் அற்புதமாக நினைத்தது ஒன்று நினைக்கிறார். பெரிய விஷயமா நினைப்பது எதுன்னா, திருமயிலை கபாலீச்சரத்திலே எலும்பை பெண்ணாக்கியதான் ரொம்ப பெருமானுடைய திருவருள் இவ்வளோ வந்து எளிமையாக நமக்கு வந்து அருள் செய்யுமா, இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்துமா என்று அவர் பார்க்கிறார். அந்த இடத்துல சேக்கிழார் சொல்லும்பொழுது கூட சொல்றார், சரி நம்ம பாடுவதெல்லாம் பெருமான் பாடுவது தானே என்று எண்ணி அந்த எலும்பை நான் பெண்ணாக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல ஞானசம்பந்த பெருமான் போய் பெருமானை தரிசனம் செய்ய போறார். அவருக்கு ஒரு உணர்வு போல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அருமையா சொல்லுவார் சேக்கிழார், அந்த திருநீர் பூசி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஏன்னா அழகுக்காக கண்ணாடி பார்த்து இப்படி வைப்பது கிடையாது. விடிவதுமே வெண்ணீற்றை நெற்றியில் வைத்துன்னு சொல்லலை, மெய்யில் பூச வேண்டியதுதான். அதுதான் அருணையார் சொல்லுவாராம் பேசும்பொழுது. ஐயா சொன்னார் என்னன்னா, அது பூசினா எப்படி தெரியுமாடான்னு சொல்லும் பொழுது, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பவுட்ரு போடுறாங்கல்ல, போடும்பொழுது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க, அப்படியே எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறான் அந்த வாசனைக்காக. வாசனா திரவியங்கள்லாம் நம்ம போட்டுக்கிறோம்ல, அதுபோல் பெருமான் மேலே அன்பு இருந்தால் திடீர்னு எடுத்து அப்படியே மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான்னு பெருமானை பாடின மாதிரி அவர் மாதிரியே நம்ம பூசிப்போம் என்று பூசிக்கொள்வார்கள் என்று சொன்னார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அங்கே மயிலையில் போகும்பொழுது ஞானசம்பந்தருக்கு அந்த திருநீர் பூசி கொண்டிருக்கக்கூடிய அந்த மெய்யிலே இருக்கக்கூடிய அந்த மயிர்ப்புலகம் உளவாக, இன்னைக்கு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்கிறோம், ஒரு திரைப்படத்தில் ஒரு நல்ல காட்சி வந்து அப்படியே எனக்கு மெய் சிலிர்த்து போயிடுச்சுன்றோம். பெருமானை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு உணர்வு வருதான். அப்புறம் போகிறார், அவர் உள்ளே போய் வந்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு குறி தெரிகிறது. சரி பெருமான் வந்து செய்கிறான் என்று உத்தரவு கொடுக்குறான்ட்டு தான் போய் அங்கே செய்கிறார். எதுக்குன்னா, அந்த ஒரு உணர்வு வரும்பொழுது மெய் சிலிர்த்தல் என்பதெல்லாம் ஒரு அடையாளம். அதுதான் சொல்றார், மெய் தழைத்து. அதை ஆறுமுகத்தம்பிரான்றவர் மெய்த்து அழைத்து அப்படின்னு பிரிக்கிறாராம். அதெல்லாம் நான் அப்போ சொன்னேன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மெய்த்து அழைத்துன்னு சொன்னால், இப்போ அழைப்பதில் என்ன சார் உண்மையை அழைக்கிறது பொய்யா அழைக்கிறதுன்னு சொன்னால், ஒரு கன்றானது தாய்ப்பசுவை எப்படி அழைக்குமோ அது பொய்யா அழைக்காது இல்லையா? கூப்பிடுதுன்னா உண்மையாக தான் கூப்பிடும். அதுபோல் வந்து பெருமானை அழைப்பதுன்னு சொல்லிட்டு மெய்த்து அழைத்துன்னு அவர் மட்டும் சொல்கிறார். ஆறுமுகத்தம்பிரான்றவர் அவருடைய உரையில் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. மெய்த்து அழைத்து தான் பல பேர் சொல்லக்கூடிய பாடமாக இருக்கு. விதிர்ப்புறு சிந்தையார் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர். பெருமக்களே, சைவத்தில் கைத்தொண்டு அல்லது சரியை தொண்டு என்பது தான் ரொம்ப மிக முக்கியமாக அடிக்கடி சேக்கிழார் சொல்கிறார். நமக்கு சமயகுருவர்களிலேயே அப்பர் பெருமான் இருக்கிறார்னு பார்க்குறோம். அந்த தொண்டு என்பது எல்லாருக்கும் விதிக்கப்பட்டது தான். கைத்தொண்டு ரொம்ப முக்கியன்றாங்க. அது இன்னைக்கு எழுதியிருக்க குறிப்பில் கூட அது வரும். அது வரும்பொழுது நம்ம விரிவாக பார்க்கலாம். அதனால தான் அப்பர் பெருமான்
என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று அவர் செய்கிறார்னு பார்க்குறோம். இப்போ அண்மையில் இப்போ சக்தி அண்ணா இருக்கார் இல்லையா, அவர் இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டுரைகள் அதெல்லாம் தொகுத்து சில இதெல்லாம் பண்ணுறார். அப்போ ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தார். திருத்தொண்டினுடைய நெறி குறித்து அருணையாருடைய பேச்சை எழுத்தாக்கியிருக்காங்க. அதில் செய்தி ஒன்று சொல்கிறார். என்னென்னா, 63 நாயன்மார்களில் உருத்திர பசுபதியார், ஆனாய நாயனார்லாம் உட்பட, இப்போ ஆனாய நாயனார்னா நம்ம என்ன சொல்கிறோம், அவர் இசையிலே திருவந்தெழுத்து சொன்னார். ருத்ர பசுபதியார்னா ஸ்ரீருத்ரம் சொன்னார், அதுதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அருணையார் என்ன எழுதுகிறார், அவங்களாம் கூட திருத்தொண்டு செய்திருக்கிறாங்க, அதை சேக்கிழார் ரொம்ப குறிப்பாக சொல்கிறாருன்னு சொல்கிறார். யார் செய்யவில்லைன்னு சொன்னால் திருநாளை போவார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றவர்கள் தான் செய்யவில்லை. அது கூட செய்யவில்லைன்னு சொல்லக்கூடாது, செய்ய முடியவில்லை. அவருடைய அந்த குலத்தினுடைய சார்பினால், அவங்க தாழ்ந்த குலமாக இருப்பதனாலே அந்த காலத்து முறையினால் அவங்க திருக்கோயிலுக்குள் சென்று இந்த போல் அப்பர் மாதிரி சரி தொண்டு செய்ய முடியல. இன்னொன்று நுட்பமாக சொன்னால் அதெல்லாம் இப்போ நம்ம அவையில் சொல்லலாம். ஞானசம்பந்தரோடு போகும்பொழுதே சில நுட்பங்கள் தரிசனத்தின் போது எப்படிலாம் இருக்குதுன்றதை சேக்கிழார் சொல்லுவார். நீலகண்ட யாழ்ப்பாணர் போனார்னா ஞானசம்பந்தரோடே போறார், பதிகம் பாடும் போதெல்லாம் வாசிக்கிறார், யாழ் வாசிக்கிறார் பார்க்குறோம். திருக்கோயிலில் எங்கேருந்து தரிசனம் பண்ணுகிறார் என்பதெல்லாம் சில இதெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் நுட்பமான விஷயம், அது புராணத்தில் வரும்பொழுது பார்ப்போம். அவர் சொல்லும் பொழுது இவங்களால சரியை தொண்டு செய்ய முடியல. அப்போ விதிவிலக்காக போயிட்டாங்க. திருநாளை போவார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர். சுந்தரருடைய அப்பா அம்மா இசைஞானியார் சடையனார் கூட திருத்தொண்டு செய்ததனுடைய அந்த தவத்தினால்தான் சுந்தர பெருமானை அவர்கள் பெற்றெடுத்தார்கள் என்பதை அதை சொல்றார் சேக்கிழார்னு சொல்லி. எல்லாருமே தொண்டு செய்தவர்கள் தான். அப்பர் பெருமான் அதற்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு போல இருந்து அதிகமாக செஞ்சார். ஆனால் 63 நாயன்மார்களில் அனைவரும் செய்தவர்கள் தான் சொல்லிட்டு ஒன்று சொல்றார். அதுதான் முக்கியமான விஷயம். ஞானசம்பந்த பெருமான் எங்கே செய்தார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்பொழுது செய்யவில்லை என்பதனால தான் ஒரு நிகழ்ச்சியே நடக்குதுன்னு பார்க்குறோம் திருவழிமழையில். அப்போ அவருக்கு வாசியுடைய காசு ஏன் தராருன்னு சொன்னால் அது சம்பந்தரே சொல்கிறார், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்பர் கைத்தொண்டாகும் அந்த முறைமையினால் வாசிகளா காசு படி பெற்று வந்தார் வாகீசர்னு சொல்லி நம்ம வெறும் பாட்டு தான் பாடுறோம், அவர் தொண்டும் செய்கிறார்னு சொல்லி. அதனால தான் அவருக்கு பெருமான் அந்த மாற்று குறையாத பொன்னை தருகிறான்னு ஞானசம்பந்தரே அடியார் இடத்துல சொல்கிறார். அப்புறம் அவர் வாசி தீரவே காசு நல்குவீர் என்று பாடுகிறார்னு சொன்னால் திருத்தொண்டு என்பது சைவத்தில் மிக மிக முக்கியம் அப்படின்றத பார்க்குறோம். ஞானசம்பந்தருடைய இந்த செய்தியை எழுதிட்டு அந்த கட்டுரையில் எழுதலை, அவங்களுடைய பேச்சை கட்டுரையாக்கியிருக்காங்க. சுந்தரர் பாடுறார் இல்லையா, நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன், அந்த ஒரு பெரிய ஒரு பட்டியலே போட்டு அவர்கள் குற்றமே புரியணும் குணம் என்னன்னு சொல்கிறாரே, அந்த குற்றம் என்பது ஞானசம்பந்தருடைய குற்றம் என்ன அப்படின்றது பெரிய ஒரு ஆராய்ச்சியாக ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. அடியனுடைய குருநாதர் கூட சொல்லும்பொழுது சொல்லுவார், மற்றவங்களாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கடா அதை சொல்லிடுறாங்க, ஞானசம்பந்தருக்கு எது என்பது தெரியாதனால ஆளாளுக்கு ஒன்று அதிகமாக சொல்லி அவருக்கு தான் அதிக குற்றமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லும் பொழுது தருமபுர ஆதித்தனுடைய இப்போ இருக்கிறவருக்கு முன்னாடி 26வது குருமகா சன்னிதானம் திருவாவடுதுறையிலே ஞானசம்பந்த பெருமான் பொன் கேட்கிறார். அப்பா சொன்னார்னு கேட்டாலும் வேள்விக்காக கேட்கிறார்னு பார்க்குறோம். இடரினும் தளரினும் பாடுறார், இதுவோ எம்மை ஆளுமாறு பெருமானை கொடுன்னு கேட்குறாருன்னு பார்த்தா அது ஒரு குற்றம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்கன்னு பார்க்குறோம். முக்கியமாக சில பேர் மதுரையில் சமணர்கள்லாம் கழுவேற்றினார் இல்லையா, அப்போ அவர் சும்மா இருந்தாரே பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்கலாம்ல பாண்டிய மன்னனிடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விளக்கங்கள்லாம் தனி. ஏன் அவர் சும்மா இருந்தார் சேக்கிழார் சொல்கிறார். அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும்பொழுது அருணையார் என்ன எழுதுறாங்கன்னா, ஞானசம்பந்தரே அந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா, நான் செய்யலை, கைத்தொண்டு செய்யலைன்னு சொல்லிட்டு, அதனால் அந்த இடத்துல மறுபடியும் போய் வாசி தீர காசு நல்குவீர்னு பாடுவது தான் அவருடைய குற்றமாக சொல்லலாம் என்று அவர் எழுதுகிறார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அதனுடைய இன்றியமையாமை தெரியுது இல்லையா, கைத்தொண்டு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ உழவாரெல்லாம் செய்கிறவங்க கூட இது இன்னும் உணர்ந்து செய்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனுடைய அந்த சிறப்பு. அதனால தான் சொல்கிறார், என்ன வினை இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லி ஞானசம்பந்தர் முக்கியமான இடத்துல என்ன சொல்கிறார், கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் செய்வினை வந்தமை தீண்ட பெறான்றார். அப்போ வினை தீண்டக்கூடாதுன்னு சொன்னால் முக்கியமான வழியாக என்ன சொல்கிறார், சார் தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் என்னன்றது அப்புறம் பார்க்கலாம், முதல்ல பேராசிட்டாமல் போடுங்க, உடனே கேட்கும் இமீடியட் சொல்யூஷன் எது, அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்க போகிறீங்க, என்ன எதனா சிக்கலாக இருந்தால் ஸ்கேன் எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம்.
முதல்ல உனக்கு செஞ்சால் தானே வந்து போக முடியும் அப்படின்றது போல உடனடியாக உனக்கு அந்த இது வேணுமா கைத்தொண்டு செய் என்று அதுலேயும் சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அதுதான் கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர், அதுவே அவர்களுக்கு கடமையாக உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார். இது ஒரு கைத்தொண்டுன்றது மிக முக்கியம். அதில் மட்டும் அடங்கிடல, இன்னும் பல பேர் இருக்கிறாங்கப்பா. யார் யார் இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால், மாணிக்க வாசகர் சொல்வது போல இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால்னு அது மாதிரி ஒருத்தரும் ஒரு விதமாக அன்பு செய்கிறார்கள் அந்த அடியார் பெருமக்கள் என்று இந்த 5வது பாட்டில் சொன்னார். அந்த பாட்டு தான் நம்ம முன்ன வகுப்பில் வந்து நிறைவு செய்தோம். இன்று 6வது பாடல், அதுதான் வந்து உங்களுக்கு குறிப்பில் கொடுத்துருப்பாங்க. பாட்டு: மாசில்லாத மனிதிகள் மேனிமேல் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள், தேசினால் எத்திசையும் விளக்கினார், பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார். இந்த 2வது வரி எல்லாரும் சொல்லுவாங்க, பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் என்று. அடியார்களை சொல்லும் பொழுது எப்படி அவங்க இருக்கிறாங்கன்றதை சொன்னார் இல்லையா? கை திருத்தொண்டு செய் கடப்பாட்டினர் என்பது போல அவருடைய திருமேனி எப்படி இருக்கிறது, அவருடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்றார். மாசில்லாத மேனி என்றால் தூய்மையான மேனி. ஏன்னா சைவத்தில் வந்து குளிக்கிறது சொல்கிறாங்க. முக்கியமாக சமணர்கள் போல் அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, உடம்பெல்லாம் வந்து வருத்திக்கணும் என்று சொல்லி அதை வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா? புறந்தூய்மைன்னு சொன்னால் அது நீரால் தான் அமையும் என்று அதெல்லாம் முறையாக சொல்கிறாங்க. அப்பர் கூட சொல்லும் பொழுது பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டுன்னு சொல்லி பாடுறார். அப்போ அவருடைய மேனி எப்படி இருக்குன்னு சொன்னால் மாசில்லாத மேனியாக இருக்குது. மாசில்லாத மணிதிகள் மேனி மேல், அதை மாசில்லாத மேனின்னு சொல்லலாம். மாசில்லாத மணி, அது என்ன மாசில் குற்றமில்லாத மணி என்று சொன்னால் ருத்ராட்சம். அந்த ருத்ராக்கம் என்பது மாசில்லாத மணி. அது ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், தன்னை பூண்டவர்களது மாசுகளை இல்லையாகச் செய்யும் மணி. அதை அணிபவர்களுக்கு அவருடைய குற்றத்தை எல்லாம் நீக்குவதற்கு துணை புரிந்து அந்த நல்ல எண்ணத்தையும் சிவத்தினுடைய அந்த சார்பையும் தருவது, குற்றங்களை நீக்குவது. ஞானசம்பந்தர் சொல்கிற மாதிரி கொள்வாரேனும் குணம் பலன்மைகள் பாட்டில் சொல்கிறார்ல, எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால். அதுபோல அவருடைய அந்த தீங்குகளை எல்லாம் நீக்குவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ருத்ராக்க மணி என்று சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மணி திகழ்கின்ற மேனியிலே அவர்கள் வந்து திருநீர் பூசி இருக்கிறாங்க இல்லையா? அதுபோல வெளியில் மட்டும் இல்லை, அந்த திருநீர் எப்படி புனிதமாக இருக்குதோ அதுபோல் உள்ளும் புனிதர்கள், மனதளவிலும் அவங்க ரொம்ப புனிதவர்களாக இருக்கிறாங்க. புனிதர்னு சொன்னால் அந்த மேலான தன்மை அப்படி இருக்கிறாங்க. தேசினால் எத்திசையும் விளக்கினார் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஒளியினால் வந்து எல்லா திசையும் விளக்கம் பெறுமாறு இருக்கின்றார்கள். அவருடைய பெருமை வந்து பேச ஒண்ணா பெருமை, சொல்ல முடியாததுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை இருக்குது. அவருடைய பெருமை பெற்று இருக்கிறார்கள் அடியார் பெருமக்கள்னு சொல்கிறார். ருத்ராக்கமணி உங்களுக்கு தெரியும். அதை சொல்லும் பொழுது ருத்ரனுடைய அந்த கண், ருத்ரமூர்த்தியினுடைய கண்ணின்று தோன்றியது. அதனால் அக்கம் அப்படின்னா அது கண். ருத்ராக்க மணி, அதுதான் ருத்ராக்க மணின்னு சொல்கிறோம். புனிதம் என்று சொன்னால் தூய்மைத்தன்மை. தேசுனா ஒளி. அந்த ஒளி என்பதற்கு ஒரு கண்ணப்ப நாயனார் புராணத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கோம். செந்தழல் ஒளியில் பொங்கும் தீபமா மரங்களாலும், மந்திகள் முழையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும், ஐந்துமாறு அடக்கி உள்ளார் அரும்பெருஞ்சோதியாலும், எந்தையார் திருக்காலத்தி மலையினில் இரவு ஒன்றில்லை. கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழார் சொல்லும் பொழுது காலத்தில இரவு இல்லை அப்படின்றார். இரவு என்பதே கிடையாது திருக்காலத்திலன்னு சொல்லும் பொழுது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பட்டியல் சொல்கிறார். செந்தழல் ஒளியில் பொங்கும் தீபமா மரங்களாலும், மரங்களிலே ஒளிவிடக்கூடிய சில மரங்கள்லாம் இருக்குது, அந்த மரங்களினாலும். அடுத்து சொல்கிறார், மந்திகள் முழையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும். குரங்குகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இருட்டுனா அதுவும் மலை, அது காலத்தி மலை இல்லையா? இருட்டு நேரத்தில் லேசான ஒரு ஒளி வேணும் என்று சொல்லி ஒளி தருகின்ற மணிகளை எல்லாம் சேகரித்து கொண்டு அதனுடைய கூட்டில் வைக்குது. எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்கள். அது நம்ம வந்து இரவு நேரத்தில் பெரிய விளக்கெல்லாம் இல்லைன்னா நைட் லேம்ப் மாதிரி வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த நைட் லேம்ப் போல் அது என்ன பண்ணுது, கூடில் போய் மணிகள், ஒளி தரக்கூடிய மணிகள்லாம் வைத்து கொண்டு இருக்கு. அதனாலும் அடுத்து சொல்லக்கூடியதுதான் முக்கியமான வரி.
ஐந்தும் ஆறு அடக்கி உள்ளார் அரும்பெரும் ஜோதியாலும். 3 சொல்றார். ஐந்தும் ஆறும் அடக்கி உள்ளார்னு சொன்னா 5 புலன்களையும் 6 குற்றங்களையும் நீக்கி இருக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு இயல்பா ஒரு ஒளி இருக்கும் என்று சொல்றார். திருமூலர் கூட திருமந்திரம் ஐயா சொல்லும்பொழுது சொல்லியிருக்காங்க, பிராணாயாமம் போன்ற அந்த யோகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது இயல்பாகவே உடம்புல ஒரு தேஜஸ் வரும், ஒரு ஒளி தெரியும் யோகம் செய்பவர்களை பார்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறார். அந்த 6 குற்றம் என்பது என்னன்றது திருக்குறள்ல குற்றம் கடிதல்ல சொல்றார். அரசருக்கு சொன்னாலும் பொதுவாக ஏன்னா நம்ம 5 சொல்லுவோம் பொதுவாக, முக்கியமாக சொல்லும்பொழுது காமம், வெகுளி, மயக்கம்னு 3 சொல்லுவோம். இவர் 6ஆ சொல்றது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்த குற்றம் கடிதல்ல பரிமேலழகர் உரை எழுதியிருக்கோம். அதாவது எது அந்த குற்றத்தை விளக்குறார். பரவாயில்ல. அந்த குற்றமாவது காமம், வெகுளி, கடும்பற்றுள்ளம், மானம், உவகை, மதம் எனப்பட்ட குற்றங்கள் 6னையும் அரசன் தன்கண் நிகழாமல் கடிதல். இவை குற்றம் என்று அறிதலும் கடிதலும் அறிவுடையாருக்கு அல்லது கூடாமையின் அறிவுடைமையின் பின் வைக்கப்பட்டது. சும்மா அந்த 6 என்னன்றது முதல்ல தான். எதுக்கு முழுசா எழுதுன்னு சொன்னா, எப்படி எழுதுறாரு பாருங்க. அந்த அதிகார முறைமையை விளக்கிறதுக்கு என்ன சொல்றாரு, இப்போ தப்பு பண்றவன் திருந்தணும்னு சொன்னா அவன் பண்றது தப்புன்னு தெரியணுமா இல்லையா? தப்புனே தெரியாம சில பேர் பண்ணுவான். இப்போ லஞ்சம் வாங்குறது குற்றம் தான், அது சும்மா அவங்க குற்றம்னு தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர உணரல. குற்றம்னு உணர்ந்தவன் வாங்க மாட்டான், தெரிஞ்சவன் வாங்குவான் இல்லையா? அதுக்குதான் ஒரு நயமா எழுதுறார் பரிமேலழகர். இவை குற்றம் என்று அறிதலும் கடிதலும் அறிவுடையாருக்கு அல்லது கூடாமையின் அறிவிறகனுக்கு தான்ப்பா இது குற்றம்னு தெரியும், அதனாலதான் அறிவுடைமைக்கு பின் குற்றம் கடிதல்னு வைத்திருக்கிறார். வள்ளுவருடைய அதிகார முறைமைகளுக்கு பரிமேலழகருடைய விளக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 6 வள்ளுவர் சொல்றார். முதல் 2 குறள்ல சொல்றார். என்ன சொல்றார்? செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. அரசனுக்கு சொல்லும் பொழுது சொல்றார், செருக்குன்னு சொன்னா மதம், செருக்குன்னு சொன்னா மதம்னு எழுத வேண்டியது தானே. பரிமேலழகர் என்ன சொல்றார்? செல்வ கழிப்புன்னு எழுதுறார். செருக்கு பல விதத்தால வரும், ஆனா செல்வமுடையவர்களுக்கு பெரும்பான்மை அதிகம் வருவதற்கு காரணமா இருக்குது அந்த செல்வம் தான். செல்வத்தினால அவன் செருக்கோட இருக்கிறான்றார். அந்த செருக்கு என்பதுதான் மதம். இந்த மேல சொன்ன எழுதுறார் இல்லையா, மானம், ஓகை, மதம் அப்படின்னு. அந்த மதம். சினம் என்று சொன்னா நமக்கெல்லாம் தெரியும். ஏன் நமக்கெல்லாம் தெரியும்னு சொன்னா எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கும், வெகுளி, கோவப்படுறது. சிறுமை, சிறுமைன்னு சொல்வதை அளவிருந்த காமம்னு எழுதுறார். காமம் என்று சொன்னால் பொதுவா விருப்பம் என்று தான் அர்த்தம், பெண்ணாசை என்று அர்த்தம் கிடையாது. அது பெரும்பான்மை பற்றி அதுக்கு பெண்ணாசைக்கு சொல்லிட்டாங்களே தவிர பொதுவான விருப்பம் தான். எந்த விருப்பமா இருந்தாலும், அதாவது நம்ம பொதுவாக சொல்றோம் இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சுன்னு சொன்னா, அப்போ ஆசை என்பது அளவோடு இருக்கணும்னு சொல்றாங்க. குருஞான சம்பந்தர் சொல்றாரு இல்லையா சிவபோகசாரத்துல, முதல்ல சொல்லும் பொழுதே ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் சீசி சினமே தவிராய். சினமெல்லாம் அப்புறம் தான் சொன்னார். முதல்ல ஆசையை விடு. ஆசை புத்தர் சொன்னார் இல்லையா, ஆசையே துன்பத்திற்கு காரணம்னார். அதை நம்ம ஏத்துக்கல, ஆசையே காரணம் இல்லை. ஏன்னா ஆசை எதுக்கு வருதுன்றது நம்ம ஒன்று சொல்லணும் இல்லையா, இருந்தாலும் சொல்றோம். அந்த ஆசை என்பது கூடாது, அதிக ஆசை கூடாது. அடுத்து இவரல்னு எழுதினார் பாருங்க. அந்த இவரல் என்பது கடும்பற்றுள்ளம். அரசனுக்கு சொல்லும் பொழுது வேண்டும் வழி பொருள் கொடாமை அப்படின்னு எழுதுறார். என்னன்னா, மற்றவங்க கேட்கும் பொழுது அரசன் பொருள் கொடுக்கணும், இல்லை கொடுக்கக்கூடிய தேவை வரும்பொழுது பொருள் கொடுக்கணும் இல்லையா. மற்றவங்க கொடுக்கலாம் கூட பரவாயில்லப்பா, அரசனா இருந்துட்டு கொடுக்காம இருக்கிறானே இவன் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த இவரல்னு எழுதினார். கடும் பற்றுள்ளம், எதுவா இருந்தாலும் நமக்கு தான் என்று எண்ணக்கூடிய அந்த உள்ளம். அடுத்து மாண்பிறந்த மானம். மானம்னு சொன்னா மாண்பிறந்த மானம் எழுதுறாரு பாருங்க. ஏன்னா மானம் என்பது இருக்கணும். அப்ப கூட திட்டும் பொழுது கூட இப்போ திட்டுறாங்க, கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அவனுக்கு வெட்கம் இருக்கா மானம் இருக்கான்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ மானம் என்பது இருக்கணும், தன்மானம்ன்றது மிக முக்கியம் சொல்கிறோம். அப்போ அதை குற்றமாக சொல்கிறாங்களே சார், சரியா இல்லையா அப்படின்னு சொன்னால், அதுக்கு தான் மாண்பிறந்த மானம் அப்படின்னா என்னென்னா, தன்மானம் என்பது இருக்கணும் தான். அப்பா அம்மாவை வணங்குன்னு சொன்னால், குருவினுடைய காலில் விழணும்னு சொன்னால், சான்றோர்கள் அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னால், அப்போ ஒரு மானம் நீ யார் தெரியுமா,
நீ போய் வந்து பெற்றோர்கள் காலில் விழணுமா, குருவினுடைய காலில் விழணுமா, பெரியவர்கள்லாம் அவங்க காலில் விழணுமா என்று சொன்னால் அதுதான் மாண்பிறந்த மானம், சிறப்பில்லாத மானம், அது குற்றம் அப்படின்றாங்க. அடுத்து மானா உவகை அப்படின்னா, உவகைன்னு அர்த்தம் பொதுவான, அதாவது உவகைனா மகிழ்ச்சி பெருமிதம். மானா உவகைனா என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு செயலாக தான் இருக்கும். அதை செய்துட்டு அவனுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வரும்னு சொன்னா, நான் செஞ்சேன் பாருங்க, இந்த மாதிரி யாராலாம் செய்ய முடியுமா என்று சொல்றாங்க இல்லைங்களா. இயல்பான ஒரு விஷயம் தான் செய்திருப்பான். இப்போ 8 மணி நேரம் எல்லாரும் தான் வேலை செய்கிறாங்க. 8 மணி நேரம் 15 நிமிஷம் வேலை செய்துட்டு, நான் பாருங்க நான் தான் வேலை செய்கிறேன், எல்லாரும் 8 மணி நேரம் வேலை செஞ்சாங்க, நான் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டேன் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயம் தானே. அதுக்கு போய் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவ்வளோ பெருமிதம் கொண்டா அது என்ன, அது ஒரு குற்றம் அப்படின்றார். அப்போ இந்த 6ம் குற்றம். முக்கியமாக அரசனுக்கு சொல்கிறார், எல்லாருக்குமே அது அப்படிதான். எதுக்கு இந்த 6 திருவள்ளுவர் சொன்னோன்னு சொன்னால், சேக்கிரார் சொல்கிறார் பாருங்க, 5 என்பது ஐம்புலன் நமக்கு தெரியும், மெய்வாய் கண்மூக்கு செவி. 6ன்னு சொன்னால் இந்த 6 வகை குற்றங்கள். அப்போ அப்படிலாம் குற்றத்தை கலந்திருப்பவர்கள் தான் யோகம் செய்யணும். ஏன்னா யோகத்தில், அஷ்டாங்க யோகத்தில் முதலானது எது? இயமம். இயமம் என்பதுதான் மிக முக்கியமானது. இயமம் என்று சொன்னால் விலக்கியன ஒழிதல், அப்புறம்தான் விதித்தன செய்தல் நியமம் என்பதை பார்க்கிறோம். அப்போ அஷ்டாங்க யோகத்தில் கூட இயமம் என்பதை முதல்ல சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இந்த 5ம் 6ம் என்பதை ஐம்புலன்களால் ஐம்பொறிகளால் நம்ம வந்து செய்யக்கூடிய குற்றமும் என்னன்னு சொன்னால் இந்த 6 வகை குற்றம். அதெல்லாம் வந்து நீக்கினால்தான் யோகத்துக்கு பொதுவாக போக முடியும். யோகம் வந்து அதனுடைய பலனை தரும் என்று சொல்றாங்க. நம்ம ரொம்ப சுயநலமாக இருந்து கொண்டு எந்த ஒரு அறமே செய்யாம பிராணாயாமம் செய்தால் ஆயுள் கூடுமான்னா கூடாதுன்றார், திருமூலரே சொல்றார். அப்போ ஏமம் நியமத்திலாம் சரியா இருந்தால் தான் அதுக்கப்புறம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம்ன்றது போக முடியும். அப்போ இதெல்லாம் குற்றம்னு சொல்லிட்டார். அப்படி ஐம்புலன்கள் அடக்கி இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு இயல்பாகவே ஒரு ஒளி இருக்கும் என்பதைத்தான் சொல்லுகிறார். அதைத்தான் சேக்கிரார் சொல்லும் பொழுது, தேசினால் அவருடைய அந்த ஒளியினால் எத்திசையும் விளக்கினார் என்று சொல்கிறார். அப்பரடிகள் இங்க சொல்லும் பொழுது அடியார் பெருமக்களை தானே சொல்றார், திருக்கூட்ட சிறப்பு தானே சொல்றார். எப்படி இருக்கிறாங்க அடியார்கள் சொன்னார், அப்போது மலர் தூவி, கைப்போது மலர் தூவி பாட்டு தெரியும் நமக்கு, அப்போது மலர் தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என்மனத்தை வைத்தேனே நம்ம காஞ்சிபுரத்தில் தான் பாடுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ அடியார் பெருமக்கள்னு சொன்னால் ஐம்புல அடக்கத்தினோடு இருக்கிறார்கள் என்று சொல்றார். எதுக்குன்னா அந்த தேசு என்பது ஒளிக்காக சொன்னோம். இன்னொரு வகையில் ஒளி சொல்றார் சேக்கிழார் பெருமான். எங்கன்னு சொன்னால் ஞானசம்பந்தருடைய புராணத்தில் சொல்கிறார், இந்த ஒளி என்பது அவருடைய அந்த மன அடக்கத்தினாலே புலனடக்கத்தினாலே வெளியே இருக்கக்கூடிய அந்த தேஜஸ், அது இயல்பாக இருக்கும்னு பார்க்கிறோம். இன்னொன்று என்னன்னு சொன்னால் திருநீர் பூசுகிறார்கள் இல்லையா, அந்த திருநீற்று ஒளி அதுவும் மிக முக்கியம். அது எங்கே நம்ம பார்க்கலாம் என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வரும்பொழுது குலச்சிறையார் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறார், 2 முறை விழுந்து வணங்குகிறார்னு பார்க்குறோம். வணங்கிட்டு அங்கே சேக்கிழார் சொல்லக்கூடியது மிக அருமையான பாட்டு, முக்கியமான பாட்டு. சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேர் இதனால் எற்றைக்கும் திருவள்ளுடையம்னு சொல்லிட்டு, நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து அடுத்து என்ன சொல்றார், வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும், திருநீற்று ஒளி வரணும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, இப்போ வேற எதனா சைவம் தழைக்கும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, குறிப்பாக அதை ஏன் சொல்றாரு சேக்கிழார்னா, ஞானசம்பந்தர் போன நேரத்தில் சமணம் அங்கே இருந்ததுன்றது எவ்வளோ ஃபுல் டாமினண்ட்டாக இருந்தது, பெரும்பான்மையாக இருந்ததுன்னு சொல்லும் பொழுது கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்கிறான். திருநீர் வைத்திருக்கிறத பார்த்தாலே வந்து அவசகுணம் மாதிரி சொல்கிறான்னு சொன்னால், இங்கே வந்து திருநீற்று ஒளி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறார். வந்துடுச்சு, நீங்கள் பெருமான் வந்த உடனே வந்துடுச்சுன்னு சொல்கிறார். அப்போ திருநீற்று ஒளி என்பது அடியார் பெருமக்கள் வைத்திருக்கக்கூடிய திருநீற்று ஒளி, அந்த தேசினால் அதையும் வந்து இந்த பாட்டில் சொல்கிறார். அதை சொல்லும் பொழுது
ஆமா, என்ன சொல்றாருன்னா, திருநீர் வைத்திருக்கக்கூடியவர்களை பார்க்கறது மட்டும் இல்ல, அவர்கள் மேல இருக்கக்கூடிய பட்ட அந்த காற்று கூட படக்கூடாது என்று என்றாங்கன்னு சொன்னா, அதாவது அபுத்திபூர்வமாக கூட தமக்கு ஒரு நல்வினை வந்துவிடக்கூடாது என்று இருந்திருக்கிறார். அப்படி சொல்லணும். அவருடைய அந்த தவப்பயன். அதனால தான் ஞானசம்பந்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல கோவப்பட்டுலாம் பாடல. சில பேர் சொல்லும்பொழுது, என்னங்க அவர் அருளாளர் பெருமான பாடுறவர் ஒரு பாட்டுலையும் அவங்கள திட்டி திட்டி பாடுறாருன்னா, திட்டி திட்டி பாடுவது கிடையாது. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். அதாவது எதிராளியை கூட இரக்கமா பார்க்குறாரு சொல்றாரு. அது மாதிரி சொல்றார். அப்பா நீ சரி இறைத்தன்மையில தான் பரவாயில்ல, உலகியல் இன்பத்தையாச்சும் அனுபவிக்கிறான் இல்லையா அப்படின்னா, அது கூட இல்லாமல் இருக்கிறியே, பாக்கியமின்றி இருதலை போகமும் பற்றும் விட்டா இறக்கப்பட்டு சொல்றாருன்னு பார்க்குறோம். அது மாதிரி திருநீர் பூசி இருப்பவர்களுடைய அந்த காற்று கூட படக்கூடாதுன்னு சொன்னால் அவன் அப்படி இருந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். சமணர்கள் மதுரையில் இருந்தவர்கள். ஞானசம்பந்தர் புராணத்தில் அந்த ஒளி சொல்லும் பொழுது சொல்றார், அது 22வது பக்கத்தில் எழுதியிருக்கும். உளம்கொள் மறை வேதியர்தம் ஓமதூபத்து இரவும் சீர்காழியை சொல்றார். கிளர்ந்த திருநீற்று ஒளியில் கெழுமியனன் பகலும். சீர்காழி சொல்லும் பொழுது சூரியனுடைய அந்த ஒளியே வேண்டாம், இரவு என்பதே வேண்டாம். ஏன்னு சொன்னால் சூரியனுடைய ஒளிக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் வந்து வைக்கக்கூடிய திருநீற்று ஒளி இருக்குது. அப்போ இருட்டு வேணுமே, இரவுக்கு என்னன்னு சொன்னால் உளம்கொள் மறை வேதியர்தம் ஓமதூபத்து இரவும். அவர்களெல்லாம் வந்து முறையாக வேள்வி செய்யக்கூடியவர்கள், சரியாக செய்யணும்னு பார்க்குறோம். ஞானசம்பந்தருடைய தந்தையாரே எவ்வளோ நியமத்தோடு வந்து குளிக்கிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி நியமமாக அவங்கெல்லாம் வந்து வேள்வி செய்யக்கூடியவங்க. அந்த வேள்வியினுடைய புகை வந்து இரவு போல் இருக்குது, திருநீற்று ஒளி வந்து பகல் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இயற்கையான அந்த இரவு பகல் என்பதே வேண்டாம் சீர்காழிக்குன்னு சொல்கிறாரு. சொன்னால் திருநீற்று ஒளி என்பது சேக்கிழார் பெருமானாலே சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் நம்ம சொல்லலாம், யோகத்தினால் வரக்கூடிய ஒளி இந்த திருநீற்று ஒளி. அந்த தேசினால் எத்திசையும் விளக்கினார். அப்படி இருக்கக்கூடியவர் தான் யாருன்னு சொன்னால் நம்முடைய அடியார் பெருமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா உள்ளும் புனிதர்களாக இருக்கிறார்கள். அவருடைய பெருமை என்ன சொல்றார் கடைசியா, பேச ஒண்ணா பெருமைன்றார். பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார்னு சொன்னா சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையிலே விளங்குகிறார்கள். சேக்கிழார் ஒன்றும் அது சீக்கை சும்மா எழுதுறார் ஒரு இடத்துல, ரொம்ப பணிவாக சொல்றாருன்னு நினைச்சிட்டு இவரை சாதாரண ஆளாக நினைக்காதீங்க. சோழ நாட்டு அமைச்சராக இருந்து அதை விட்டுட்டு வந்து இங்கே இதில் முழுமையாக செய்கிறார். அதுவும் ஏனோத்தானோன்னு செய்த நூல் கிடையாது. எவ்வளோ ஒரு பக்தியோடு அவர் சேக்கிழார் செய்திருக்கிறார்ன்றது நமக்கு தெரியும். அப்பேற்பட்டவர் சொல்கிறார், மறுபடியும் சொல்கிறார், நம்மளால் சொல்ல முடியாதது. இந்த இடத்துல சொல்லும் போது அவர் கூட சொல்ல, யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையுடையவர்கள் அடியார் பெருமக்கள் என்று சொன்னால், அதனால தான் சைவத்தில் சொல்லும் பொழுது வெறும் பெருமானை மட்டும் வழிபடணும் அப்படின்னு சொல்ல. முதல்ல யார் சொன்னாங்கன்னா குரு தான் சொன்னாங்க. குரு லிங்க சங்கம வழிபாடு. நானாச்சும் சொல்லும் பொழுது முதல்ல குருவை சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி கிடையாது. மூன்றுமே வந்து ஒரே நிலையில், குரு வேறு சிவம் வேறு இல்லை, சிவம் வேறு திருக்கூட்டம் வேறு இல்லை, மூன்றுமே ஒரே நிலையில் வைக்கக்கூடியது. இப்போது 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் சமயகுரவர்களில் யார் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள்? இது இப்போ எனக்கு நேற்று தான் ரிசல்ட் வந்தது, செமஸ்டர் ரிசல்ட். அது மாதிரி முதல்ல இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, 2வது செகண்ட் ரேங்க் அப்படியே சொல்ல முடியும். அது மாதிரி குருலிங்க சங்கமம் என்பது ஒரே நிலை. 4வர்னு சொன்னால் அவரெல்லாம் ஒரே நிலை தான். அவங்க வந்து அப்பர் பெருமான் ஞானசம்பந்தர் உயர்வார் நினைக்கிறார், ஞானசம்பந்தர் அப்புறம் உயர்வார் நினைக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்க 2 பேரும் உயர்வார் நினைக்கிறார்னு பார்க்குறோம். நம்ம வந்து அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க நினைக்கலாம் நமக்கு 4வரும் வந்து ஒன்று தான், 4வர் பொற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, நமக்கு பிடிச்சிருக்குதுன்றதுனால ஒருத்தவங்களை உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசிடக்கூடாதுன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்புடையவர்கள், சொல்லோனா பெருமை உடையவர்கள் நம்முடைய அடியார் பெருமக்கள். நம்ம சாமிக்கு சொல்லுவாங்க அவனுடைய புகழ் சொல்லோனாதது என்று சொல்லுவாங்க. அதுபோல அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்று 6வது பாட்டில் சொன்னார். 7வது பாடல், பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதோர்பாகர் மலர்த்தால் மரப்பிலார். எப்படி சொல்லியிருக்கிறார்? ஓது காதல் உரைப்பு நெறி நின்றார் கோதிலாத குணப்பெருங்குன்றனார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி திருக்கூட்டத்தெல்லாம் பார்ப்பதே வந்து புண்ணியம். அவர்கள்லாம் இருந்ததுனால தான் புறநானூற்று பாடலில் சொல்வது போல உண்டால் அம்மை உலகம் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர்கள்லாம் வந்து அப்படி செய்த அந்த தொண்டு தான் இன்றும். அந்த திருவாரூர் போனால் அது ஒரு இதுதான். என்னதான் வந்து மற்ற திருக்கோயில்கள்லாம் தவறாக சொல்லலை, ஒரு கமர்ஷியலாக இருக்கும் போனால். ஆனால் திருவாரூர் பார்த்தீங்கன்னா மற்ற நேரத்தில் இந்த தேரப்போ விழாவின் போது கூட்டமாக இருக்குமே தவிர, தியாகராஜர் எவ்வளோ சிறப்புடையவர், அப்பர் பெருமான் நம்ம இது திருநகர சிறப்பில் பார்த்தோம் இல்லையா,
முன்னோ பின்னோ திருவினால் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்டனாலேன்னு சொல்கிறார். எளிமையாக மற்ற நேரத்தில் போனீங்கன்னா அமைதியாக இருப்பார், நம்ம பாட்டுன்னு தேவாரம் பாடிட்டு பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த அப்படியே இருக்கு, மரபு மாறாமல் இருக்கக்கூடியது நம்முடைய திருவாரூர். சிலதெல்லாம் பழுதடைந்து போயிருக்கு, அதெல்லாம் வந்து விட்டுணும், நம்ம நல்லது மட்டும் ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அந்த தேவாசிரியன் இருக்கக்கூடிய அடியார்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னா, பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும். பெருமக்களே, நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்குன்னா எனக்கே சொல்கிறேனே, நான் இப்போ துன்பம் வந்தபோது பெரிய புராணம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஏதோ ஒரு உடல் சிக்கல் வந்து வகுப்பு நின்று போச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்? எவ்வளோ நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் கொஞ்சமாச்சு ஏற்றுக்கிற அந்த ஒரு இது இருக்கணும். மனசளவில் ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, பெருமானே ஏதோ உன்னுடைய அருள் அப்படின்னு சொல்லவாச்சு சொல்லணும். அதுதான் இது சொல்கிறதுக்கான ஒரு இது. அதை விட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லாத போன உடனே என்னங்க நானே போய் எல்லாருக்கிட்டையும் என்ன பெரிய புராணம்லாம் சொன்னேன், சொல்ல முடியாத அளவுக்கு இப்படி உடம்பு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு பெரிய புராணம் சொல்கிறது? சின்ன ஒரு ஏதாவது ஒன்றுனா கூட நம்மளால் தாங்க முடியல, ஒரு வெறுப்பு தட்டி போயிடுதுன்றது பார்க்குறோம். இவங்க எப்படி சொல்கிறார்? பூதமைந்தும் நிலையில் கடங்கணும்னா பஞ்சபூதங்களும் தன் நிலையிலிருந்து மாறுபட்டால் என்று சொன்னால், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் வெள்ளம் வரக்கூடிய பகுதி, பெரும்பாலும் எல்லா பகுதியிலையும் வெள்ளம் வந்துருச்சு சென்னையில், அது வேறு விஷயம். வெள்ளம் வரக்கூடிய பகுதியிலேருந்து வெள்ளமாக போகுது, உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்கன்னா கூட இந்த அடியார் பெருமக்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்களாம்? சரியாக பெருமானை நினைத்து கொண்டு திருமுறை படித்து கொண்டு இருப்பார்கள். அவங்க தான் பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலத்தால் மறப்பிலார் அப்படி சொல்கிறாங்க. ஒன்று பேரிடர் காலங்களில், இன்னொன்று சொல்லும் பொழுது பூதம் மைந்தும் தன் நிலையிலிருந்து கலங்குவதுன்னு சொன்னால் கடலில் வந்து வடவைத்தி வருவது மூலமாகவும் காற்று ஆகாயம் எல்லாம் போய் ஒன்றுனா அந்த ஒடுங்குமுறை இருக்கு இல்லையா, அந்த ஒடுங்குமுறையில் ஒடுங்குதுன்னு சொன்னால் சங்கார காலம், மொத்தமாக உலகமே அழிய போகிற காலம் வந்தால் கூட இவங்க வந்து அடடா என்ன செய்வது என்று யோசிக்க மாட்டார்கள், பெருமானையே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். சொன்னால் எவ்வளோ ஒரு உரைப்பு, பக்தியினுடைய உரைப்பில் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அதுதான் சொல்கிறார், பெருமானுடைய அந்த திருவடியை மறப்பிலார். ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். ஓது காதல்னு சொன்னால் பெரியோர்களால் விதந்து எடுத்து ஓதப்பட்ட அன்பு, இப்படி தான் இருக்கணும் என்று அந்த அன்பு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வாழ்க்கை உதாரணமாக அவர்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி அன்பு செய்யணுமோ அவளை பார்த்து கற்றுக்கலாம், இப்போ இவரை பார்த்து இப்படி இருக்கணும்னு கற்றுக்கலான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சொல்கிறா சேர்க்கிறார்? கோதிலாத குண குன்றுன்னு சொல்லியிருக்கலாம், அது கூட ஒரு மனசு திருப்தியா இல்லை. குண பெருங்குன்றனார் அப்படின்னார். பெருங்குன்று, குணத்தினுடைய குணமலையாக இருக்கிறார்கள், குற்றமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது தீயதிலான் அப்படின்னு சொல்லாமல், நன்றுடையான்னு சொல்லாமல் நன்றுடையானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தீயதிலானே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி குணப்பெரும் குன்றனார்னு சொன்னால் போதும், எப்படி இருக்கிறாங்க சொல்கிறார், குற்றமே இல்லாத குணப்பெரும் குன்றனாராக இருக்கிறார்கள் என்று பார்க்குறாங்க. பூதமைந்து சொல்லியாச்சு, நிலையில் கலங்குதல். அந்த பூதமைந்து நிலையில் கலங்குதல் என்பது திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்க, வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாபாடி தில்லையிடம் கொட்டாமோ. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், பஞ்சபூதங்களும் தன்னுடைய நிலையிலிருந்து கலங்கினாலும் பெருமானுக்கு எதனா ஆக போதா? எதுவும் ஆக போகிறது இல்லை. தான் கெட்டல் இன்றி பெருமான் வந்து இயல்பாக இருக்க போகிறான். அப்போ அவனுடைய அடியார் பெருமக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நம்ம தலைவர் இருக்கிறார், எப்படி பஞ்சபூதம் எப்படி போனா என்ன, பக்கத்தில் என்ன ஆனா என்ன என்று சொல்லி அவரை நம்ம சிந்தித்து கொண்டிருப்போமே என்றுதான் தான் கெட்டல் இன்றி சலிப்பலையா தன்மையனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்களாம், ஊன் கெட்டு உணர்வு கெட்டு தன்னுடைய உள்ளமும் கெட்டு நான் கெட்டுன்னு சொன்னால் தற்போதம் இல்லாமல் நான் வழிபடுகிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பது போல என்ன பண்ணுவாங்களா, பெருமானை நினைத்து கொண்டே இருப்பாங்க. அடுத்த பாட்டில் சொல்கிறார், இதுக்கான ஒரு விளக்கம் அடுத்த பாட்டில் வந்து வரும், எப்படி அவங்க இருக்கிறாங்க, அந்த தான் கெட்டல் என்பது என்னன்றதை அவர் சொல்கிறார். அது அடுத்த பாட்டில் பார்ப்போம். இந்த காதல் உரைப்பு நெறி நின்றார்னு சொல்கிறாங்க இல்லையா, பொதுவாக காதல்னு சொன்னால் காதல்னா அன்பு விருப்பம்னு சொல்லலாம். ஆனால் வந்து உலகியலில் சொல்லும்பொழுது தலைவனும் தலைவியும் விரும்புவது அந்த அகப்பொருளில் வருவது தானே காதல்னு சொல்கிறாங்க. அதையா வந்து சொன்னார்னு சொன்னால் உலகியலில் தெரிஞ்சது அது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெருமானை வந்து தலைவனாகவும் தன்னை தலைவி போல எண்ணிக்கொண்டு அதை பாடுறாங்க இல்லையா. அதில் ஒரு பாட்டை வந்து சி.கே.எஸ். எழுதுகிறார், அப்பருடையது.
அது ரொம்ப அருமையான பாட்டு, 5ஆம் திருமுறை வரக்கூடியது. என்னன்னா, அந்த காதல் என்பதற்காக அவர் எழுதுகிறார். மங்கை காண கொடார் மணமாலையை, கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை, நங்கை மீர் இடைமருது இடைமருதர் இந்நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே. கிண்டல் பண்ணுதுங்க. அதாவது பெருமான் மேலே அன்பாக ஒரு தோழி இருக்கிறா, ஒரு தலைவி இருக்கிறா. அந்த தலைவி வந்து அவர் மேலே காதல் கொண்டு விருப்பத்தில் இருக்கிறா. விருப்பத்தில் இருந்தாலும் வந்து பெருமானை அடைய முடியாததுனால என்ன பண்ணுறா, உடம்பெல்லாம் பசலை பூத்து இருக்கு. பசலை பூத்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்தில், பசலை பூத்துனா அதாவது உடம்பு அவருடைய இயல்பான நிறம் மாறி பொன்னிறம் போல பூத்து இருக்கும். அது இன்றைக்கும் சொல்லும்பொழுது உளவியல் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்னு சொன்னால், இப்போ எப்படி யோகம் செய்தால் தேஜஸ் தெரியுமோ முகத்தில், அதுபோல் வந்து கஷ்டமாக இருக்கீங்கன்னு சொன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி அதுபோல் வந்து பெருமானுடைய அழகை பார்த்துட்டு இருக்கிற தலைவி தோழிக்கு போய் சும்மா இருக்க வேண்டியது தானே. அது என்ன பண்ணுதுங்க, கிண்டல் பண்ணுதுங்க. தலைவியே மங்கைக்கான கொடார் மணமாலையே, பெருமான் வந்து மாலை அணிந்து கொண்டிருக்கிறானே, அதை வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் பக்கத்திலேயே உமையம்மை இருக்கிறா, பார்த்துட்டே இருப்பா, அதனால் மணமாலையை உனக்கு கொடுத்துருக்க மாட்டான். சரி, அடுத்து தலையில் கண்ணி, கண்ணி என்று சொன்னால் தலைமாலை, தலையில் அணிந்து இருக்கக்கூடிய மாலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கானோ அப்படின்னா இல்லை. மேலே வந்து கங்கை இருக்கிறா, கங்கைக்கான கொடார் முடிக்கண்ணி, அதுவும் கொடுத்ததில்லை. ஆனால் உனக்கு இவர் எங்கேருந்து போய் இந்த இடைமருதர் வந்து கொன்றை மாலையை எடுத்துகிட்டு வந்து உனக்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கொன்றை மாலைன்னு சொன்னால், கொன்றையினுடைய நிறம் பொன்னிறம், அந்த பசலையை வந்து கொன்றை பூ மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எந்த கடையில் இப்போ உனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டாரு உங்கள் தலைவர் என்று சொல்லி கிண்டல் செய்கிறார்கள். என்னன்னு சொன்னால், அந்த தலைவனுடைய காதல் அவ்வளோ ஒரு அன்போடு இருக்கிறார் என்பதை சொல்கிறாங்க. அந்த பாட்டை வந்து அவர் எழுதி காட்டுகிறார் சீகேசனுடைய உரையில். அடுத்து இந்த பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும்னு சொன்னோம் இல்லையா, அவ்வளோ ஒரு உரைப்பு வந்து யாருக்கு இருக்கும்? சாதாரணமாக வந்து திருக்கூட்டத்தை அடிய அம்மா வந்து காரைக்கால் அம்மையாருடைய பாட்டு சொல்கிறாங்க. அவங்க எடுத்தோடனே சொல்லிட்டாங்க, நம்மலாம் எதுக்கு கோயிலுக்கு போவோம்னு சொன்னால், ஏதோ ஒரு துன்பத்தை நீக்கினா நல்லா இருக்குமே சாமி, ஒன்று துன்பத்தை நீக்கிறதுக்காக போவோம், இல்லைனா இன்பத்தை கொடுப்பதற்காக போவோம். அவங்க சொல்லிட்டாங்க, இடரு களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி இருந்தாலும் பெருமானே உனக்கு நான் ஆளாக அடிமையாக இருப்பேன் அப்படி. ஏன்னா அவங்களாம் தவமுடையவர்கள், பிறந்து மொழி பயின்ற பின்னே அவங்க காதல் சேர்ந்து அவருடைய சேவடி சேர்ந்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இந்த பாட்டில் சேக்கிழார் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எப்படி வாய்க்கும்னு சொன்னால், பொதுவாக சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது ஆன்மாக்கள் மூன்றாக சொல்லுவாங்க. சகலர், விஞ்ஞானகலர், பிரயாகலர் கிடையாது. இது சாமுசித்தர், வைநயிகர், பிராகிருதர்னு சொல்லும் பொழுது இந்த சாமுசித்தர்னு இருக்காங்க பாருங்க, அது வடமொழியில் சம்சித்தம், அதுதான் வந்து தமிழில் சாமுசித்தர்னு வரும். அவங்க யாருன்னு, அந்த சம்சித்தம்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், நன்றாக முடிவு பெற்றது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவங்க யாருன்னு சொன்னால், முன்னைய பிறவிகளிலேயே வந்து சரியை தொண்டுலாம் செய்து கிரியை தொண்டுலாம் செய்து நல்ல ஒரு தவத்தினாலே பிறந்த உடனே வந்து இயல்பாக இந்த பிறவியில் என்ன பண்ணுவாங்க சொன்னால், யாரும் அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, ஞான நூல்களெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, இயல்பாகவே பெருமான் மேலே அன்பு வந்துடும். இப்போ கண்ணப்பர் போய் எந்த பள்ளியில் படித்தார்? காலத்திநாதனை பார்த்த உடனே ஒரு பேரன்பு அவருக்கு வருது. ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாருன்னு சொன்னால், அவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே வந்து அந்த தவத்தின் காரணமாக பெருமான் மீது அன்பு வருகிறது என்று சொன்னால், அதுபோல் அன்பு வந்ததுன்னா அது சாமுசித்தர் என்று சொல்கிறாங்க. அடுத்து வைநயிகர்னு சொன்னால் வினயம், வினயம்னு சொன்னால் ஒழுக்கம், வழிபாடு. அந்த ஒழுக்கம் என்பது தான் இந்த சரியை கிரியை முதலிய ஒழுக்கங்கள். அப்படி வந்து அந்த ஒழுக்கங்களிலே ஒழுகி ஞான நூல்கள் போன்ற இந்த திருமுறைகள் சாத்திரங்கள் எல்லாம் படித்து அந்த அறிவினாலே அறிவு முதிர்ந்து அப்புறம் பெருமான் மேலே அன்பு வரும். இவங்க ரெண்டாவது ராகம். மூணாவது இருக்கக்கூடியவர் தான் பிராகிருதர் என்று சொல்லக்கூடியவங்க. அந்த பிராகிருதம்னா என்ன நமக்கு தெரியும், பிரகிருதின்னு சொல்கிறோம் இல்லையா, உலகம். அந்த உலகத்திலையும் உலகையிலுமே இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து ஞான நாட்டமும் வராது, வர வேண்டும் என்று இது போன்ற திருமுறையோ அல்லது வந்து சாத்திரமோ படிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் பிராகிருதர்கள் என்று சொல்லுவாங்க. அதுதான் நம்முடைய சிவஞான சித்தியாரில் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், முதல்ல யாருக்காக இந்த நூல் செய்கிறேன்னு சொன்னால், பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை, அந்த பாட்டு சொல்கிறார் இல்லையா, அந்த பண்டைநல் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டர் என்பவர்கள் தான் சாமுசித்தர்கள். அவர்களுக்கெல்லாம் வந்து நான் வந்து நூல் சொல்லலை,
மார்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்களுக்கு தான் ஈசனுடைய புண்டரிகத்தாலை சேர்க்கும் பரிசனை புகழ் விட்டுறாம சொல்றார். அப்படி சொன்னவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடியவங்க. மூணாவதாக இருக்கக்கூடியவங்க வந்து உலகில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த 3 சொல்கிறோன்னா, அந்த சாமுசித்த நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள்தான் வந்து என்ன நிலையில் இருந்தாலும் பெருமானுடைய அந்த திருவடி எதை பற்றியும் அவங்க பூதமைந்தும் நிலையில் கலங்கினும் அந்த மாதோர் பாகனுடைய மலர்த்தால் மரப்பிலான்னு சொன்னால் சாமுசித்தர்களாக அந்த அடியார் பெருமக்கள் தேவாசிரியத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க என்பதை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். கோதிலாத குணப்பெரும் குன்றனார் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். சிறப்புடைய அந்த திருக்கூட்ட சிறப்பில் சொல்லும்போது சிறப்பான அடியார்கள் தேவாசிரியர் இருப்பவர்கள் சொல்லிட்டு சொல்கிறார், அடியார்கள் சொல்கிறார். ஆனால் 63 நாயன்மார்களிலே கூட எல்லாரும் அந்த சாமுசித்தர்ன்ற அந்த நிலையில் வந்து இல்லைன்னு பார்க்கிறோம். இப்போ அண்மையில் கூட திருமுறை அருட்பணியில் வகுப்பு நடந்தது இல்லையா, அதில் ஒரு கலந்துரையாடலில் ஒரு சிக்கலான ஒரு கேள்வி வந்தது. அது யார் எழுதுனாங்கன்னு தெரியல, ஏன்னா நான் கலந்துரையாடல் அப்போ இல்லை. நான் 63 நாயன்மார்களிலே 63 பேரும் வந்து பரமுக்தி அடைந்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்வி தான் அது. 63 நாயன்மார்களும் பரமுக்தி அடைந்து விட்டார்கள் நம்ம எப்படி சொல்கிறது? சேக்கிழார் சிலதெல்லாம் சொல்கிறார், குறிப்பாக சொல்கிறார். அவருடைய அந்த நிறைவாக சொல்லும்பொழுது அவருடைய பயனை சொல்லும்பொழுது பார்த்தாலே நமக்கு தெரியும் பரமுக்தி எல்லாருக்கும் சொல்லலன்னு பார்க்குறோம். பதமுக்தியிலுமே கூட சிலருக்கு சாலோகம் சாரூபம் போன்றவற்றையெல்லாம் வந்து சொல்கிறார். எப்படி அதெல்லாம் வேறுபடுதோ அதுபோல் 63 நாயன்மார்களை எல்லாருமே வந்து சாமுசித்தர்களாக இல்லை, பண்டைகள் தவழ்த்தால் தோன்றி அது பொதுவாக சொல்லுவாங்க 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வரலாறு பார்க்கும் பொழுது இவர்கள்லாம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிகேஎஸ் சிலதெல்லாம் குறிக்கிறார். அதெல்லாம் எழுதுனா இன்னும் பெருசாக இருக்கும். அந்த நாயனாருடைய வரலாறு வரும்பொழுது பார்க்கலாம் என்று நான் அதை விட்டுட்டேன். சும்மா உங்களுக்கு ஒரு குறிப்புக்காக அதை சொல்கிறேன். குற்றம் நீங்கி குணப்பெரும் குன்றனார்னு சொன்னார் இல்லையா, கோதில்லாத குணப்பெரும் குன்றனார். வள்ளுவர் சொல்லும் பொழுது நீத்தார் பெருமையில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குணம்னு சொன்னால் எது? குணமெனும் குன்றேறி நின்றார். என்ன குணம்னு சொன்னால் பரிமேலழகர் துறவு, மெய்யுணர்வு, அவாவின்மை, அது 3 தான் வந்து துறவுன்னு சொன்னால் நமக்கு தெரியும். மெய்யுணர்வுனா எது உண்மையானது நிலையானது என்று உணரக்கூடிய உணர்வு. அவாவின்மை, அவானா ஆசை, ஆசை இல்லாமல் இருக்குது, அதுதான் நற்குணங்கள்னு சொல்கிறார். சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவம் செய்தார். அதாவது அதிலே இருக்கணும் அப்படியே. எப்படி சுந்தரருக்கு திருந்து சாத்வீகம்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி சும்மா நம்ம கொஞ்ச நேரம் குன்றேறி நின்றார் அப்புறம் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் சலியாமையும் பெருமையும், அப்படி நிற்பவர்களுடைய அந்த பெருமையும் நோக்கி தான் குணமெனும் குன்றேறி என்று நீத்தார்களுக்கு சொன்னார், துறந்தார்களுக்கு சொன்னார்னு பரிமேலழகர் சொல்றார். சேக்கிழார் சொல்லும் பொழுது இன்னும் ஒருபடி மேலே போய் அவர் குணப்பெருங்குன்றனார், பெரிய குணத்தினால் பெரிய குன்றங்களை ஒப்பவர்கள், அனார்னு சொன்ன அன்னார் அப்படி போன்றவர்கள் என்று நம்முடைய திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். 8வது பாடல் பக்கம் 23. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். பெருமக்களே, ஒன்னொன்னுத்தில் சொல்லும் பொழுதும் அடுத்தடுத்த ஒரு படியாக போயிட்டே இருக்கிறார். அதாவது முன்ன அந்த விட்ட பாட்டு சொன்னோம் இல்லையா, நம்ம 5வது பாட்டு, அதில் வந்து கை திருத்தொண்டு செய் கடப்பாடு சொன்னார். 6வது பாட்டில் வந்து அவர்கள் பூசும் நீர் போல உள்ளும் புனிதர்களாக இருக்கிறாருன்னு சொன்னார். 7வது பாடலில் சொல்லும்பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்பொழுதுமே பெருமானுடைய அந்த மலர்த்தாலை வந்து மரப்பில்லாத குணமாக இருக்கிறாங்க சொன்னார். 23ஆம் பக்கத்தில் அமைந்த 8வது பாட்டில் அவங்க பெருமானிடத்தில் வந்து வீடு பெற்றை கூட கேட்க மாட்டேன்றாங்க சொல்கிறார். இப்போ நம்ம சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம்? பிறவி வேண்டாம், காரைக்கால் அம்மையார் கூட பாடும்பொழுது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் கேட்குறாங்க அந்த அம்மா. மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் என்று சொல்லிட்டு முதல்ல இரவாத இன்ப அன்பு தான் கேட்குறாங்க. அடியார் பெருமக்களை சொல்லும்போது சொல்கிறார், அவருடைய இயல்பு எப்படி இருக்குதா, அவங்க தான் வந்து பஞ்சபூதங்கள் நிலை மாறினாலும் வந்து இயல்பாக இருக்கக்கூடியவங்க இல்லையா, அதனால் சொல்கிறார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். திரு என்று சொன்னால் அது எழுதியிருக்கேன், இன்பம். பொதுவாக திருனா இன்பம் தான். அப்புறம் செல்வம், வீடு பேர். ஏன் வந்து வீடு பேர் திரு என்று சொல்கிறோம்னு சொன்னால், இன்பம்னு சொன்னால் எது இன்பம்?
ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எது இன்பம்? நல்ல ஒரு காஃபி சாப்பிடுவது இன்பம் என்று சொன்னால் சுகர் பேஷண்ட்டுக்கு அது துன்பம் இல்லையா? ஆமா ஆமா சொன்ன மாதிரி சரி, இயல்பா இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் அடிக்கடி காப்பி குடித்தால் துன்பம். ஏன்னா அது சூடு பித்தம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வந்து இனிப்பு பிடிக்கும்னு சொன்னா காரம் பிடிப்பவர்களுக்கு அது வந்து துன்பம் அல்லது பிடிக்காம போகுது, இன்பத்தை தராம இருக்கு. அதனால தான் சொல்றாங்க இல்லையா, இப்படி மாறி மாறி போக ஒருத்தருடைய விருப்பத்துக்கு போக. அப்ப எதுதான் இன்பம் என்று சொன்னால் உலகில் எதுவுமே இன்பம் கிடையாது, எல்லாமே துன்பம் தான். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உணர்ந்துட்டோம்னு சொன்னா அடுத்து எல்லாருக்கும் பெருமானுடைய அருளால் அது வந்து உணர்வோன்னு வச்சுக்கங்களேன், இன்பத்துக்கு வந்துடுவோம். அப்ப நிலையான இன்பம் என்பது எதுன்னு சொன்னா வீடு பேரு தான். பெருமானுடைய அந்த முக்தியிலேயே பெருமான் தரான் இல்லையா, அதுதான் இன்பம். அதனால தான் என்ன சொல்றோம், பேரின்பம் என்று சொல்றோம். இவையெல்லாம் சிற்றின்பம். ஏன் சிற்றின்பம்னு சொல்றோம்னு சொன்னா இடைவெளி முதல்ல வந்து தொடர்ந்து அந்த இன்பம் வந்து இருக்காது. இன்னொன்று ஒருத்தருக்கு பிடித்தது ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கும், அதனால அது சிறுமையுடைய இன்பம் என்று சொல்றோம். அதே மாதிரி நமக்கே கூட முதல்ல பிடிச்சது அப்புறம் பிடிக்காம இருக்கலாம். அதுதான் வந்து ஐயா கூட சொல்லும்போது சொல்லுவார், இளமையாக இருக்கும் பொழுது திரைப்படம்லாம் பார்க்கணும், சினிமா போகுது இன்பம் தான். அடுத்து கொஞ்சம் வயதாக ஆக போனால் அது இன்பமாக இருக்காது, திருக்கோயிலுக்கு போவது இன்பமாக இருக்கும். அதுக்கடுத்து அதையும் விட்டுறக்கூடாது. அடுத்து இன்னும் வயதாக ஆக அதுவும் இன்பம் இல்லாமல் இருக்குது, வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறது தான் இன்பம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆலய வழிபாடு என்பதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம், எந்நிலையிலும் அதை விடக்கூடாதுன்னு பார்க்கிறோம். அப்போது சிறந்த இன்பம் அல்லது பெரிய இன்பம் என்பது சொன்னால் வீடு பேரு தான். அதனால் அந்த திரு என்பதை நம்ம வந்து சொல்கிறோம். சுந்தரர் அதனால தான் பொன்னும் மெய்ப்பொருளும் பாடும்பொழுது போகமும் திருவும் புணர்ப்பானை, திருன்னு சொன்னால் அந்த இடத்துல வீடு பேருன்னு பார்க்குறோம். இவங்க கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் என்று சொன்னால் உலகில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்திற்கு தான் கேடும் ஆக்கமும் உண்டு. குறையும் அல்லது வந்து மிகுந்து வரும், என்ன வேணா வந்து வரும். இந்த செல்வம் வந்து அவங்க முக்தி பேர் வந்து வரக்கூடிய அதற்கு செல்லக்கூடிய இயல்புடையவர்கள் இவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உலகியல் செல்வத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அதனால தான் அவங்க கேடுமாக்கம் கெட்ட திருவினார். எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலை சொல்கிறார், ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர். ஒரு ஓடு இருக்குன்னு வச்சுங்களேன், மண்ணினுடைய ஓடு அல்லது திருவோடு ஏதோ ஒன்று, அதையும் சரி பொன்னையும் சரி ஒன்றாக பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றாக எண்ணக்கூடிய அந்த தன்மை. அடுத்து கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி, பெருமானிடத்தில் போய் நாம் கூட வேண்டும் என்ற அல்லது வீடு வேறு கூடும் வகையிலே செல்லக்கூடிய அந்த அன்பே அன்றி வீடும் வேண்டா விலன் விளங்கினார். பெருமானே அவருக்கு தெரிய போகுது இல்லையா, நாம ஏன் வீடு பேரோட கொடுன்னு கேட்கணும் என்று வீடு பேற்றை கூட விரும்பாத அவ்வளோ ஒரு உரைப்புடையவர்கள் பெருமானிடத்தில் அன்புடையவர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்பரடிகள் பெருமானை பாடும் பொழுது திருவே என் செல்வமே தேனே வானோர் செழுஞ்சுடரே செழுஞ்சுடன சோதிமிக்க உருவே என்று பாடுகிறார்னு பார்க்கிறோம். பெருமான திருவே அப்படின்னு சொல்றார். ஆனால் திருவேன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஊழ்வினை தான் சொல்றார். நல்லூழ் இருக்கு இல்லையா, ஆகூழ். செல்வம் வரணும்னு சொன்னால் முன்பு இருக்கக்கூடிய அந்த வினை காரணமாக நல்வினை காரணமாக தான் செல்வம் வரும். செல்வமும் அப்படி தான், கல்வியும் அப்படி தான். எங்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார் வேடிக்கையாக சொல்லும் பொழுது, நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள பார்த்து, பா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு அவர், போன ஜென்ம புண்ணியத்தினால செல்வந்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் கல்வியும். யாருன்னா ஒருத்தனாச்சும் நல்லா படிச்சிருக்கிறவங்களோ பேராசிரியரையோ பார்த்து, பா எவ்வளோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறார், தவம் செய்திருக்கிறார், அதனால் இவ்வளோ படிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவானான்னு சொன்னால் எவனும் சொல்ல மாட்டான் என்று அவர் வேடிக்கையாக சொல்லுவார். வேடிக்கைன்னா யதார்த்தம் தான், அது யதார்த்தத்தை சொல்லுவார். அப்போ அந்த ஆகூழ்னு சொல்லக்கூடிய நல்லூழை தான் வந்து திருவேன்னு சொல்கிறார். அந்த இடத்துல திருவாசகத்தில் திருவை சொல்லும் பொழுது பெருமானை சொல்கிறார் பாருங்க, சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். அது திருச்சதகத்தில் வரக்கூடிய பாட்டு. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் எனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் நீ திருவடிக்காம் பவமே அருளுகண்டாயின்னு பாடுறார். பெருமானே உன்னை வந்து அடையக்கூடிய அந்த திரு எனக்கு இல்லை அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடுறார். அந்த தவம் இல்லை எனக்கு என்று சொல்கிறார்னு சொன்னால் அடியார் ஒரு மக்கள் அப்போ பெருமானை அடையக்கூடிய அந்த திரு இருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா சார். முழுமுதற்
சென்றடையாத திருவுடையானை சொல்கிறாங்க. அது நினைவு இருந்தால் எழுதியிருக்கலாம். நான் எங்கே, அதாவது பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, வகுப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேலைன்னு சொன்னால் கடைசி நேரம் வரைக்கும் எழுதி பழக்கமாயிடுச்சே தவிர சீக்கிரம் முடிச்சுட்டு இருக்கணும்ன்ட்டு வரமாட்டுறது. இப்போ கூட 4:20 நான் கடைசியாக நோட்ஸ் எழுதி முடிக்கும்பொழுது அப்படியே எழுதிட்டே இருக்குமா. 2 மணிக்கு தான் கல்லூரின்னு சொன்னால் சீக்கிரம் போகலாம்ல. முகப்பேரில் இருக்கும்போது சீக்கிரம் போயிடுவேன். ஹாஸ்டலில் வந்துட்டு பக்கத்துலேயே தான், ஆனால் வந்து போக முடியல. சரி பக்கத்தில் தானே இருக்கும், பார்த்துக்கலாம் என்று. அதுபோல் சோம்பேறித்தனம் தான் அது இருக்கக்கூடாது. வள்ளுவர் ரொம்ப கடுமையாக சொல்கிறார், சோம்பேறித்தனம்ன்றது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஓய்வாக படித்தா சிலதெல்லாம் தோணும், நம்ம எழுதலாம். சென்றடையாத திருவுடையானேன்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட அந்த திரு தான் வந்து பெருமானுடைய அந்த வீடு பேர் சொல்கிறார். அதுதான் மாணிக்கவாசகர் சிவமே பெரும் திரு சொல்கிறார். அந்த திருவதி தான் இப்போ இவர் திருநாவுக்கரசர் சொல்லும் பொழுது திருநாவுக்கரசர் சொல்கிறார், அதை சுந்தரர் திருத்தொண்டு தொகையில் திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரையன்னு சொல்கிறார். அது அவருடைய வாக்கு, அது அப்படியே அதை வந்து சொல்கிறாருன்னு பார்க்கிறோம். இது பெருமானுடைய அந்த திரு. அப்படி விளங்கக்கூடிய திருவினார் யாருன்னு சொன்னால் அடியார் பெருமக்கள். உலகில் ஒரு திரு இருக்குது இல்லையா, அதை பற்றி சிலது இருக்குது. என்னன்னு சொன்னால், நிலையாமையில் வள்ளுவர் சொல்கிறார், அது எழுதியிருக்கேன் பாருங்க. கூத்தாட்டு அவை குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. ரொம்ப அருமையான உண்மை. இப்போ தானே வந்து திரைப்படத்தோட சினிமா பற்றி சொன்னோம் இல்லையா. சினிமா கொட்டடை இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை இப்போ தேட்டர் இருக்கு. அதில் போகும்பொழுது படத்துக்காக போகிறாங்க எல்லாரும். ஒரே நேரத்துலேயே வந்து ஒரு 200 பேர் சொன்னால் 200 பேரும் போயிடுறாங்க. ஒருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக உட்காருவாங்க. உள்ளே போகும்பொழுது எல்லா வழியிலையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வழி திறந்திருக்கும், அதில் வந்து டிக்கெட் செக் பண்ணி உள்ளே வந்து அனுப்புவாங்க. படம் முடிஞ்சதுன்னு சொன்னால் ஒரே ஒரு வழியாக திறக்கிறாங்க. 7-8 கதவோ குறைஞ்சபட்சம் ஒரு 4 இருக்கணும், அப்போ தான் அத்தனை பேர் வெளியில் போக முடியும். திறந்து விட்டுறாங்க, உடனே போயிடுறாங்க இல்லையா. வள்ளுவர் அதை சொல்கிறார், அந்த கூத்தாட்டு அவை இருக்குது இல்லையா, அங்கே உள்ளே வரும்பொழுது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வராங்களோ அதுபோல் செல்வத்தை கஷ்டப்பட்டு சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். போகும்பொழுது அதே மாதிரி, சார் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே சேர்த்தேன், போகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகும் அப்படின்னு சொன்னால் அப்படி போகாது. உன்னுடைய வினை காரணமாக ஒன்று நல்வினை இல்லாமல் இருக்கலாம், இல்லை தீவினை காரணமாக உடனே போயிடும்பா செல்வம் என்பது அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் நிலைக்காது, அதை நம்பாதுன்றார். அதுக்கு தான் அந்த அம்மா பாடினாங்க. ஔவையார் பாடும்பொழுது, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கலாம்ப்பா, சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறார். கொடுக்கணும் இல்லையா. சேர்க்கும் பொழுதே ஒரு எண்ணம் என்ன வரணும்னா கொடுக்கணுன்றதும் வரணும். அப்புறம் சொல்லும் பொழுது அது நல்லா எங்கள் பேராசிரியர் தான் சொல்லுவார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார். அதனுடைய முழு விளக்கம்லாம் வேண்டாம், பாட்டு இருக்கு இன்னும். இறப்பவர்க்கு ஈய வைத்தார்னு சொன்னால் இல்லாதவர்களுக்கு அல்லது இறப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு நமக்கு கொடுக்க வச்சாரு அப்படின்னு சொல்லாமல் அதை எப்படி படிக்கணும்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார்னா, இறப்பவர்க்கு ஈய வைத்தார், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுக்காக தான் உங்ககிட்ட செல்வத்தை வைத்தார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் கல்வியும். கல்வி படிச்சுட்டு இப்போது அவருக்கு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கட்டுரை வந்து எடுத்துட்டு அவர் மட்டும் ஆஹா தாத்தா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வச்சுக்கிட்டாருன்னா அது எதுக்கு? அது ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் எப்படி நல்வினை காரணமாக வந்ததுன்னு சொன்னமோ அதுபோல் கல்வியாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுதான் மிக முக்கியம்னு சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, பிரிண்ட் எடுத்து இந்த கருத்தெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் சொல்கிறோம், ஏன்னா அது அருணை யாருதுன்னு யாருக்கும் தெரியாது, சொல்ல வேண்டியதா பெருமானுக்கு தான் தெரியும் இல்லையா. அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற. அப்போது பிறர்க்கு ஈவதற்காகத்தான் வைத்தார்னு சொன்னால் அந்த செல்வத்தினுடைய ஈதல் என்பது முக்கியம், அது முக்கியமான அறம்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, செல்வம் நிலைக்காதுன்னு சொல்லணும். அவங்க சொன்னாங்கன்னு சொன்ன இல்லையா, ஔவையாருடைய பாட்டுக்காக வந்தது. பாடுபட்டு தேடி பணத்தை அனுபவிக்கலாம்ல, நீயும் அனுபவிக்க மாட்டேன்றார் ஔவையார் சொல்கிறாங்க. புதைத்து வைக்கும் கேடுகட்ட மனிதர்கள் வம்னு சொல்லிட்டு கூடு விட்டு ஆவி போகும் நாள் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு பாடினாங்க. என்னன்னு சொன்னால், உன்னோட உயிர் பிரிஞ்சு போயிடுது, அது யாரோ அனுபவிக்க போகிறாங்க, நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு. யாரோ அனுபவிப்பார், யார் அனுபவிக்க போகிறாங்கன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, யாரோ அனுபவிப்பார், நீ சேர்த்து வச்சிருப்படா, யாரோ அனுபவிப்பாங்க என்று சொல்லி அப்படிலாம் இருக்காத. ஒன்று, நீ அனுபவித்துக்கொள். அனுபவித்துன்னு சொன்னால் ரொம்ப லக்ஸரியாக வாழ்வது கிடையாது. என்ன இது மாதிரி தலையாத்திரையோ அல்லது உலகியல் உன்னுடைய தேவையோ செய், அடுத்து பிறருக்கு கொடு என்பதைத்தான் வந்து அந்த செல்வம் நிலையாமை சொல்கிறாங்க. அதை விட நாலடியாரில் பாட்டு எழுதியிருக்காங்க, அதுலேயும் அதே கருத்து தான்.
துகள்தீர் பெருஞ்செல்வம்னு சொன்னால் குற்றமில்லாமல் சேர்த்து செல்வங்க. லஞ்சம் வாங்கின பணமோ அல்லது அநீதியாக திரட்டின பணத்தையோ அவங்க சொல்லலை. பொதுவாக செல்வம்னாலே நிலைக்காதுன்றாங்க. குற்றமில்லாமல் துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றியக்கால் தொட்டும் பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும்னு சொன்னாங்க. நீ செல்வம் இருக்கும்பொழுதே பெரும்பாலும் எல்லாருக்கும் கொடுத்து அவரோட உண் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, சக்கரம் எப்படி ஒரு வண்டியில் சுத்துதோ அதுபோல் இன்று இருக்கும் செல்வம் நாளைக்கு இருக்காது, நாளன்னைக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதனால சக்கரம் போல் அது இருக்குமே தவிர நிலைத்திருக்காது என்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அவையெல்லாம் சரியான ஒரு இன்பம் தரக்கூடியதோ அல்லது நிலை பெற்ற திருவோ அல்ல. நிலையான திரு என்று சொன்னால் பெருமானுடைய அந்த அருள் தான், பெருமான் தான், அவனுடைய வீடு பேறு தான் என்பதை பார்க்கிறோம். இந்த ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர் என்பது அப்பருடைய வரலாற்றில் தான் நம்ம பார்க்க முடியும். திருப்புகலூரில் போய் உழவாரம் செய்கிறார் இல்லையா? உழவாரம் செய்யும் பொழுது அந்த பாட்டு எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் சேர்க்கிறார் பாருங்க. இதுக்கடுத்து ஒரு பாட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன், எடுத்து பார்த்துட்டே இருக்கிறப்போ சும்மா நான் எப்பவுமே என்னன்னா முன்ன ஒரு பாட்டு பின்ன ஒரு பாட்டு பார்க்கும்பொழுது முன்ன இருக்க பாட்டு ரொம்ப அருமையாது. இந்த பாட்டு செம்பொன்னும் நவமணியும் சேன் விளங்க ஆங்கியவையும் உம்பர்பிரான் திருமுன்றில் உருள் பருக்கையுடன் ஒக்க எம்பெருமான் வாகீசர் உழவாரத்தினில் ஏந்தி வம்பலர்மென் பூங்கமல வாவியினில் புகை எறிந்தார்ன்ட்டார். என்ன சொல்றார்? அதனால தான் அப்பர் பெருமான் சமணத்திலிருந்து வந்தார்னு சொன்னால் எப்படியாவது வந்துட்டார். எவ்வளோ சிறப்பு! வரும்பொழுதே திருநாவுக்கரசு அப்படின்னு பெருமான் கொடுக்குறார். அவருடைய அந்த ஒரு பணிவு காரணமாகத்தான் அவர் கடைசி வரைக்கும் வருந்துறாருங்க. போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே, அவங்க கூட போய் பெருமானே பண்டே நான் உன்னை இகழ்ந்தவாறே, உன்னை திட்டிருக்கினே சாமி என்றெல்லாம் வருந்துகிறார். அப்புறம் என்ன சொல்றார், சரி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை மறக்க மாட்டேன், சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோட இசைப்பாடல் மறந்தறியேன்லாம் சொன்னா, பெருமானே இப்போ நான் வந்துட்டேன் இல்லையா, இதுக்கப்புறம் உன்னை மறக்காமல் இருக்கணும் என்பது போல தான் அவர் சொல்றார். மறந்துதான் முன்ன என்ன பண்ணார், போயிட்டு சமணரோட இருந்தார். அந்த வருத்தம் அவருக்கு உண்டே தவிர அவர் எவ்வளோ பெரியவர் தொண்டில் உரைப்பா இருந்திருக்கிறார்னா, செம்பொன்னும் நவமணியும் இருக்குது, எப்படி அது இருக்குதுன்னு சேர்க்கிறா சொல்றார். சேன் விளங்க தூரமாக இருக்கும் போதே அது அவ்வளோ ஒளியா பிரகாசமாக இருக்குதான். இப்போது சாதாரணமாக கவர்ச்சி தான் சொல்கிற, ஒரு நம்ம இருட்டில் போகிறோன்னு வச்சுங்களேன், ஏதோ லைட்டாக கிளிட்டர் ஆகுதுன்னு சொன்னால் என்னன்னு நம்ம நின்று பார்ப்போம், எடுக்கிறோமோ இல்லையோ பார்ப்போம், இல்லை பார்த்துட்டு வருவோம். இவருக்கு நல்லா அது ஒளி விளங்கு தான். என்ன பண்ணுறாரு பாருங்க, ஆங்கு எவையும் உம்பர்பிரான் திருமுன்றில் உருள் பருக்கையுடன் ஒக்க. உருள் பருக்கை என்னென்ன தெரியுங்களா? கூழாங்கல் இருக்குல்ல, கூழாங்கல் தான் கொஞ்சம் சாஃப்டாக இந்த மணிகள் மாதிரி இருக்கும் இல்லையா, கூழாங்கல் மாதிரி நினைக்கிறாராம் அது எல்லாத்தையும். அந்த மணிகளை நினைச்சவர் நினைக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க, எம்பெருமான் வாகீசர் உழவாரத்தினில் ஏந்தி. பொதுவாக எனக்கு சரியாக அது தெரியல, துறவிகள் அந்த பணத்தை அதிகம் கையில் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் கேட்டு வேணா நான் சொல்கிறேன். ஆமாம், அவர் சொல்கிறார் பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் வள்ளலார் சொல்லும் பொழுது, அவர் நிறைய காரணங்கள்லாம் சொல்லி என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறாரு. அதில் ஒன்று சொல்லுவார், நான் என்னுடைய செல்வத்தை எல்லாம் முன்பு கிணற்றினில் எறிந்தேன், குளத்தினில் எறிந்தேன், அப்படிலாம் எரிந்துட்டு நான் உன்னுடைய திருவடியை தான் விரும்புகிறேன், என்னை ஏற்றுக்கொள் எந்தாய் அப்படின்னு பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் பாடுவார். நீங்கள் உடனே வள்ளலார் எல்லாம் நல்லா தெரியும் நினச்சிக்காதீங்க, எனக்கு பாடு திட்டம் அது அதனால தான் அந்த பாட்டு டக்குன்னு சொல்லிட்டேன். பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் சொல்கிறாரு. அப்போ அந்த துறவிகள்னு சொன்னால் எப்பயுமே அதை வைத்து கொண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில விதியெல்லாம் சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கையில் எடுக்கலாம் இல்லையா, கையில் கூட எடுக்கலையா, அதை ஒரு பொருளாகவே மதிக்கலை. சொல்கிறாங்களே, என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேன்றியப்பான்ற மாதிரி கூழாங்கல் மாதிரி என்ன பண்ணார், எடுத்து அப்படி தூக்கி குளத்துல போட்டாராம் கொஞ்சமாச்சு. இப்போது இந்த சீனே, இந்த ஒரு கதையை நாம் நினைப்போமே, நாம் உழவாரம் செய்கிறோம். இப்போ சிவஞான அருள் நெறிமுறைமா ஐயா அழைச்சிட்டு போகிறாங்க, எங்கேயோ போய் உழவாரம் செய்துட்ருக்கோம். நமக்கு ஏதோ ஒரு வறுமையோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையோ பெருமானை கும்பிட்டு நம்ம உழவாரம் செய்கிறோம். உழவாரம் செய்யும் பொழுது நீங்களாம் ஒரு பக்கமாக செய்கிறீங்க, நான் தனியாக போய் உழவாரம் செய்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு பொன்னினால் ஆன ஒரு சங்கிலி கிடச்சிச்சின்னு வச்சுங்க, தங்க செயின் கிடைக்குது. கிடைச்ச உடனே ஐயோ அது யார் தொலைச்சிருப்பாங்களோ, இது யார்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு போய் சேருமோ அப்படின்னு தான் நினைக்கணும். முதல்ல நம்ம புத்தி என்ன நினைக்க தெரியுமா, ரொம்ப மோசமானவனாக இருந்தால் என்ன நினைக்கும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும். கொஞ்சம் இதாக இருந்தால், அதாவது இந்த மந்ததரம் மந்தம்லாம் சொல்கிறாங்க, அது மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தால் என்ன நினைக்குன்னா, பெருமான இடத்துல நம்ம கேட்டோம் இல்லையா,
பெருமானே அருள் புரிஞ்சிட்டாரு, இது அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் போல இருக்குன்னு நினச்சிட்டு கும்பிட்டு எடுத்து வச்சுப்பான். எப்படி இருந்தாலும் ஒன்று அந்த மனசு வந்து, ஐயா கூட சொல்லுவா, இங்கே தொண்டை மண்டலத்தில் சொன்னார், மனம் வந்து எளிமையான விஷயத்தில் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தான் பார்க்குமே தவிர சித்தம் சொல்வதன் வழி நடக்க விடாது. சித்தம் என்ன சொல்லும், வகுப்புக்கு நோட்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி எழுதுன்னு சொல்லும். மனசு என்ன சொல்லும், நாளைக்கு எழுதிக்கப்பா, நீ அதெல்லாம் எழுதிடுவ, நீ யார் தெரியுமா, 1 மணி நேரத்தில் எழுதிடுவேன்னு சொல்லும். ஆனால் மனசின் வழி தான் நம்ம போகிறோன்னு வச்சுங்க. அப்போ நம்மளே கூட என்ன நினைப்போம், இப்போ அப்பர் பிரம்ம நினைக்கலாம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு பெருமான் நம்முடைய உழவாரத்திற்காக கொடுக்குறார், இது அடியார் இடத்துல கொடுத்து திருத்தொண்டு செய்வதற்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம் இல்லையா. அதெல்லாம் கிடையாது. தொண்டு செய்யும் பொழுது இது ஒரு கல், அது ஒரு கல், அவ்வளோதான். அதுதான் ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவர், அப்படி நோக்கி எடுத்து தூக்கி போடுறாருன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு உரைப்பு வந்து அப்பர் பெருமானுக்கு தான் வந்து வரும். அது சொல்லிட்டு கூடும் அன்பு அப்படின்னு சொன்னால் இறைவனோடு கூடுவதற்கு காரணமாகிய அன்பு என்று சொல்கிறாங்க. கும்பிடுதல்னு சொன்னால் நமக்கு தெரியும், வணங்குதல். அது கும்பிடுதல் என்பதற்கு மட்டும் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்கள், 24வது பக்கத்தில் சீக்கியஸ் அதை எழுதுகிறார். அது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது படிக்கும் பொழுது. கும்பிடுதல் என்று சொன்னால் அது ஆகு பெயர் அப்படின்னு எழுதிட்டு, பொதுவாக வந்து தமிழில் தல் அல் விகுதி வந்தாலே அது தொழில் தான் சொல்லுவாங்க. அவர் ஆகு பெயர்னு எழுதுகிறார். கும்பிட்டு நிற்கும் பிறப்புன்னு எழுதுகிறார். அதாவது அடுத்த வரியில் வீடும் வேண்டா விரலின்னு வந்ததுனால கூடும் அம்னில் கும்பிடுதல்னு சொன்னால் இந்த பிறப்பிலே வணங்குதல், அந்த பிறவி என்பதற்கு ஆகு பெயராக கும்பிடுதல் வந்ததுன்னு சொல்லிட்டு சில மேற்கோள் காட்டுறார். ஏன்னு சொன்னால் அப்பரடிகள் இங்கே பாடுறார் இல்லையா, மனித பிறவியும் வேண்டுவதேன்னு பாடுறார். நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா, அந்த பாட்டில் மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது நின் திருவடிக்கே பவமே அருள் கண்டாய், பிறவி கொடு அப்படின்றார். சுந்தரருடைய பாட்டு நமக்கு தெரியும், தென்னிலா அமர்ந்த வேணியார் உடைய திருநலம் கும்பிடப்பெற்றதனால் மண்ணிலே எனக்கு வந்த பிறவியை வாலிதாம் இன்பமான்னு சொல்றாருன்னு சொன்னால் அந்த கும்பிடுதல் என்பது பிறவியை சொல்றார் அப்படின்னு அவர் எழுதுறார். அது நம்ம எதுவும் சொல்லலை, ஆகு பெயர் அவர் எழுதுறார் அவருடைய உரை என்பதை மட்டும் நம்ம பார்ப்போம். 9வது பாடல். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. அவர்களை சொல்லும்பொழுது சொல்றார், இப்படி வந்து ஓடும் செம்பனும் ஒக்க நோக்கக்கூடியவங்கலாம் வந்து என்ன மாலையில் என்ன தங்க மாலையோ இல்லை வந்து வைர மாலையோ போட்டிருப்பாங்க. ஆரம் கண்டிகை ருத்ராக்கமணி தான் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடையும் கந்தையே, அந்த கந்தை என்பதற்கு கூட என்ன எழுதுறாங்க தெரியுங்களா, புது துணி கிடையாதான், பழைய துணிகளுடைய தொகுப்பாக தைத்து அதை அணிவது தான் வந்து கந்தை. எப்படி சார் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், குமரகுருபுரம் ஒரு இடத்துல பாடுறார், இது மாதிரி பழைய துணிகள் எல்லாம் அதை தைத்து அணியக்கூடிய அந்த கந்தை அணியக்கூடிய அந்த ஒரு பக்குவம், அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையான அந்த துறவரம் எனக்கு எப்போ வாய்க்குமோ, எவ்வளோ பெரிய ஆள் குமரகுருபுரம், அவரே பாடுறார், எப்போ எனக்கு அந்த நிலை வாய்க்குமோன்னு பாடுறாருன்னு சொன்னால் அதுதான் கந்தை. புதுசாக நம்ம போய் ஒரு வேட்டி மாதிரி எடுத்துகிட்டு அதை கட்டிட்டு அது கந்தை கிடையாது. சரியான, எனக்கு அது தோணல பாருங்க. அதுதான் கந்த துணின்னு வாங்க, கறி துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கந்தை, கிழிந்த அந்த ஆடை. அப்போ எவ்வளோ அவங்களுடைய அந்த எளிமை சொல்கிறாங்க. அது பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலா, அந்த பாரம்னு சொன்னால் அதே தான் கடமை சொன்ன இல்லையா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதுதான் அந்த பாரன் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார். இன்னொன்று பார்க்கணும், ஈசன் பணி தான், உலகியல் பணியோ அல்லது வேறு தெய்வங்களுக்கான பணியோ கிடையாது. ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார். பொதுவாகவே அந்த கருணை அன்பெல்லாம் சொல்லும் பொழுது ஈர அன்பு தன்னழி அப்படின்லாம் சொல்லக்கூடியது தமிழ் மரபு. யாதும் குறைவிலார், என்ன குறையோ அவங்களுக்கு கிடையாது என்று சொல்லிட்டு வீரம், அப்படிப்பட்டவருடைய வீரத்தை என்னால் விளம்பும் தகையதோ, அவருடைய வீரத்தை நான் என்ன சொல்றதுன்னு சொல்றார். பெருமக்களே, அவங்களாம் உழவாரம் செய்யக்கூடியவங்க, அமைதியாக இருக்கக்கூடியவங்க தானே, அவருடைய வீரம் என்ன வீரம் அப்படின்னு சொன்னால், அந்த பெருமானுக்கு ஆளாகிவிட்டால், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உண்மையாக ஆளாகிவிட்டால் யாருக்குமே பயப்பட வேண்டியது கிடையாது. அப்படிதான் இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். மன்னனே வந்து அழைத்தாலும் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நாமனே அஞ்சோம் தான். யானை வருது, அஞ்சுவது ஒன்றும் இல்லை, யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொல்றாருன்னா அதுதான் அந்த வீரம்னு பார்க்கிறோம். ஆரம் மாலை கண்டிகை ருத்ராக்கம்லாம் சொல்லியாச்சு. அந்த பாரம் என்பதைத்தான் கைவினை செய்து, அதை முதலே சொல்லிட்டோம், என்கடன் பணி செய்து கிடப்ப. அந்த கிடத்தல் என்பதற்கு வஜ்ரவேல் முதலியாருடைய குறிப்பு, அவன் அருள் வழி நின்று என் செயல் என்பது சிறிதுமின்றி இருத்தல். இந்த என்கடன் பணி செய்து கிடப்பதற்கு சீகேஸ் கூட என்ன எழுதுறார், அதாவது அதுக்கு நம்ம பாட்டு நமக்கு தெரியும், நங்கடம்பனை பெற்றவள் பங்கினில்
பெருமானே தங்கடன் அடியேனையும் தாங்குதல், என்கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அவர் பாடினதுனால இவர் என்ன எழுதுறார் சிகேஸ், என்னுடைய பெருமானே நீ தாங்குவதனால் நான் பணி செய்கிறனோ அல்லது நான் பணி செய்வதனால் நீ தாங்குறையோ என்பது போல அப்படி எழுதுறார். அப்படி கிடையாது. வஜ்ரவேல் முதலியார் எழுதியிருக்காரு பாருங்க, அந்த கிடத்தல்னு சொன்னா நான் செய்கிறேன்றது கூட இருக்கக்கூடாது, நான் தொண்டு செய்கிறேன் என்ற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் தற்போதமற்று கிடத்தல் தான் கிடத்தல். அதுதான் அருமையாக நம்ம குருநாதர் படிச்சு காட்டுவார் அந்த வரியை. தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படி படிக்கூடாது, தன்கடன் அடியேனையும் தாங்குதல். அடியேனையும் அந்த ரொம்ப முக்கியம், இலக்கணம் அதுக்கு தெரியும். இழிவு சிறப்புன்னு சொல்லுவாங்க, இழிவு சிறப்பு உண்மை அப்படின்னு. அடியேனையும் தாங்குதல், பெருமானே என்னையும் தாங்குற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அப்படியே கிடந்து கொண்டிருப்பது தான் என்னுடைய கடமை என்று தான் அந்த தற்போதம் இல்லாத நிலை அவர் சொல்றார். யாதும் குறைவிலர் என்பதுதான் ஒன்றினால் குறைவுடையோம் அல்லோம். அப்பர் பாடுறார், அருமையான பாட்டு அது. சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம்னு சொல்லிட்டு ஒன்றினால் குறைவுடையோம் அல்லோம்னு பாடுறார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்பர் சொன்னோம், அதே தான் ஞானசம்பந்த பெருமான் அடியார் பெருமக்கள் என்று சொன்னால் அவர்கள் அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலர் அடியார் என்று பாடுகிறார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்றாருன்னு பார்க்குறோம். திருக்கூட்ட சிறப்பு இன்னைக்கு முடிச்சிடலாம், அடுத்து திருத்தொன்ற இதில் தடுத்தாட் கொண்டு புராணம் வரலான்னு நினச்சேன். 8 பாட்டு தான் முடிஞ்சிருக்கா, 8 9 இன்னும் இருக்குது. அந்த குறிப்பு மட்டும் நீங்கள் அடுத்த வகுப்புக்கு கொண்டு வந்துடுங்க, ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது இல்லையா, உடனே அடுத்தடுத்து வகுப்பு இருக்கிறது என்று சொல்லி இப்படி வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும், இளையனுடைய உரையும் இருந்து கேட்கின்ற, இளையனுடைய உரைனா போஸ்ட் மாஸ்டர் மாதிரி தான், இப்போ எடுத்து சொல்கிற உரையை நான் சொல்கிறது, உரைனா என்னுடைய உரையோ அல்லது சிந்தித்து சொல்வதோ கிடையாது, அது அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்கின்ற அடியார் பெருமக்களையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.